ஓகே. இப்ப வந்து பார்த்தோன்னா, நார்மலா ஆக்டாபெக்ஸ்ல வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிடணும். ஆக்டாபெக்ஸோட லிங்க் வந்து நானு முடிஞ்சோனே குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகேவா? எப்படி இது பண்றதுன்னு நான் ஷேர் பண்றேன், ஆக்சுவலி. கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க கௌதம். ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுங்க. மத்தவங்க எல்லாருக்கும் கேட்கணும். ரெக்கார்டிங் ஆ பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே எல்லாருமே பார்த்தோன்னா, Play Storeல போயிட்டு ஆக்டாஃபெக்ஸ்ன்னு ஒரு இது இருக்கும். நான் அந்த லிங்க் இப்ப முடிஞ்சோனே குரூப்ல போட்டு விடுறேன், ஆக்டாஃபெக்ஸ் லிங்க்கு. அத கிளிக் பண்ணீங்கனாலே Play Storeக்கு இது ஆகும். Play Storeக்கு போனோனே வந்து பார்த்தோன்னா, Play Storeல வந்து உங்க லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, டெபாசிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆண்ட்ராய்டுல ஓப்பன் பண்ணீங்கன்னா, டெபாசிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெபாசிட் போயிட்டீங்கனாலே, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, KYC கேட்கும். ஆதார் கார்டு அந்த மாரி கேட்டுட்டு, ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் போட்டீங்கன்னா, அந்த வெரிஃபைடுன்னு வந்துரும். சைடுல அது தெரியுதுல, அது கீழ இறக்கிடுங்க. இது வேணுமா? அது அப்படியே ஸ்க்ரோல் பண்ண கீழ ஃபுல்லா இறக்கிடுங்க. ஓகே. ஓகே. இந்த மாரி நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா, வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஆக்டாஃபெக்ஸ் அக்கவுண்ட் ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? ஒண்ணும் இல்ல. Play Store போறீங்க. ஆக்டாஃபெக்ஸ் டவுன்லோட் பண்ண போறீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, டெபாசிட்ன்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண போறீங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ண போறீங்கன்னா, கெட் வெரிஃபைடுன்னு வரும். அந்த கெட் வெரிஃபைடு கிளிக் பண்ணீங்கன்னா, ஆதார் கார்டு வந்து கேட்கும். ஆதார் கார்டு இல்ல டிரைவிங் லைசென்ஸ் எதுவா இருந்தாலும் இது பண்ணிக்கலாம். அத இது பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தோன்னா, அத பொறுத்து நீங்க ஒரே செகண்ட். ப்ரோ நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். பண்ணட்டுமா ப்ரோ? ஆ. ஆமாமா. லோட் பண்ண மாட்டாங்க. சரி ப்ரோ. நான் நான் இல்ல பில் ஆன பிறகு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ப்ரோ. பில் ஆன பிறகு கால் பண்ணுவாங்க உங்களுக்கு. நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். கூப்பிடுறேன் கண்டிப்பா உங்களுக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. சரி. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டாபெக்ஸ் போயிட்டீங்களா? அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கெட் வெரிஃபைடு போனீங்கன்னா, டெபாசிட் ஆப்ஷன் போனீங்கன்னா, கெட் வெரிஃபைடு குடுத்தீங்கன்னா, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ் என்ன ப்ரூஃப் இருக்கோ, அத நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ல வெரிஃபைடா வந்துரும். இல்ல சில பேருக்கு வந்து ஒரு 3, 4 ஹவர்ஸ் ஆகும். வெரிஃபை வந்துச்சுனாலே நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஆக்டாபெக்ஸ்ல என்னெல்லாம் ட்ரேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்னு கிளிக் பண்ணுங்க அபிஷேக். மேல 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 மேல. ஓகே. ட்ரேட் அது மேல ட்ரேடிங்னு கிளிக் பண்ணுங்க. ஆக்சுவலி ஆக்டாபெக்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபோரெக்ஸ் ட்ரேட் பண்ணலாம். அப்புறம் வந்து கிரிப்டோ ட்ரேட் பண்ணலாம். அப்புறம் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தா என்ன இண்டெக்ஸ்ன்னு நீங்க கேட்கலாம். நாட்சாக் இருக்கு. அப்புறம் S&P இருக்கு. UK டவ் ஜோன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹாங்காங் எக்ஸ்சேஞ்சு எல்லாத்துலயும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஒன்றுக்கு ஒரு லாட் சைஸ் இருக்கும். AUSன்றது வந்து ஆஸ்திரேலியன், UK 100ன்றது வந்து அந்த யூகேவோட இது அதோட இண்டெக்ஸ். GR40ன்றது வந்து ஜெர்மனியோட இண்டெக்ஸ். FAR40ன்றது வந்து பிரான்ஸோட இண்டெக்ஸ். இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்கு. நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா வால்யூம் நல்லா இருக்கணும்னா நீங்க US30 இல்ல நாட்சாக் இது இருக்கு பாத்தீங்களா? அப்புறம் SPX 500 இதுல வேணா ட்ரேட் பண்ணுங்க. மற்ற எக்ஸ்சேஞ்சும் எதுவும் போத்த இல்லை இனிஷியலா. ஏன்னா நம்ம அது டெஸ்ட் அதெல்லாம் வந்து ஸ்லோவா இருக்கும், வால்யூம் கம்மியா இருக்கும். அதனால இதுல போகலாம். அதே மாதிரி ஃபோரெக்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஃபோரெக்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபோரெக்ஸ்ல பாத்தீங்கன்னா EUR யூரோ USDTன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி USDT JPYனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர், JP ஜப்பனீஸ் கரன்சி. அதே மாதிரி நிறைய கரன்சி இருக்கு. AUDனா அந்த கனடியன் டாலரு, அந்த மாதிரி AUD இருக்கு. அதே மாதிரி USD இருக்கு. யூரோ ஆர் ஜப்பனீஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கரன்சி இருக்கு. நம்ம வந்து எதுல பண்ண போறோம்னா XAU USDT அப்படின்னா கோல்டுக்கு வந்து பேர் வந்து பார்த்தோம்னா XAU USD இருக்கும் பாருங்க. அங்க டைப் கூட பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுங்க. ஆள் கொடுங்க. வந்துச்சு பாருங்க. ஆள்ல வந்து இப்ப XAU USDTனா இது. ஒரே நிமிஷம் இருங்க. போன் வருது, ஒரே நிமிஷம். இது வரைக்கும் எல்லாருக்குமே புரிஞ்சதுல? ஹலோ கேக்குதா?
கேக்குது ப்ரோ. சாரி ப்ரோ, ஒரு ஆஃபீஸ் கால், அதனால போயிட்டேன். சரி, இப்போ இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சதுல. இப்போ XAU USDTனா கோல்டு, XAG USDTனா சில்வர். ஓகேவா? புரிஞ்சுதா? மற்றவங்களுக்கு புரியலன்னா டவுட் கேளுங்க. ஏன்னா ஓகே ப்ரோ, எது இருந்தாலும் கேளுங்க. நான் நிறுத்தி நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன். பட் இருந்தாலும் நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு கோல்டு சில்வர் எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ நான் இப்போ கிரிப்டோவில் பண்ண முடியாதுன்னு கேட்டால் கிரிப்டோலேயும் பண்ணலாம். கிரிப்டோவில் வந்து பார்த்தோன்னா 3 காயின்ஸ் வந்து நான் சொல்கிறேன், அதில் மட்டும் பண்ணுங்க. பிட்காயின், பிட்காயின் USDT பண்ணுங்க. எத்திரியம் USDT பண்ணுங்க. அப்புறம் வந்து SOL USDT இருக்கு தெரியுமா, அதில் பண்ணுங்க. வேற எதுவும் பண்ணாதீங்க. மற்றதெல்லாம் வால்யூம் கம்மி கொஞ்சம் எங்களை பொறுத்த வரைக்கும், அதனால நீங்க மற்ற எதுவும் கை வைக்காதீங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் கோல்டு சொல்லித்தரேன் எல்லாருக்குமே. கோல்டு ஓகேவா? அங்கே XAU USDT ட்ரை பண்ணுங்க. டைப் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணுங்க, அது ஒரு கிளிக் பண்ணுங்க. இங்க வந்துருச்சு. இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். உங்க போன்லயே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஆக்சுவலி பார்த்தோன்னா. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பையினா என்ன பண்ணுவோம், மார்க்கெட் வந்து மேலே போகும்னு சொல்லிட்டு பை பண்ணுவோம். செல்லுனா என்ன பண்ணுவோம், மார்க்கெட் வந்து கீழே வரும்னு சொல்லிட்டு செல் பண்ணுவோம். அங்க என்ன ப்ரோ சென்டர்ல லாட் சைஸ் வந்து எப்படி ஓடுதுன்னு கேட்டீங்கன்னா 0.01ன்றது நல்லா நோட் பண்ணிங்க. கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் மூவ் ஆனா நம்மளுக்கு $1 கிடைக்கும். ஒரு பாயிண்ட்னா எப்படி மூவ் ஆனா அந்த சென்ட்டும் சேர்த்து மூவ் ஆகும். சப்போஸ் இப்போ வந்து நான் மார்க்கெட் வந்து 4814.20 நடக்குது. 4815.20 நான் பை பண்ணியிருந்தேன்னா ஒரு பாயிண்ட் மேலே போச்சுன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட், $1 ப்ராஃபிட். $1னா இன்னைக்கு ரேட் வந்து ₹93. ஓகேவா? ₹93, ₹93.80 அந்த மாதிரி வரும். ஃபிளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி நான் செல் பண்ணேன்னா அதே மாதிரி எனக்கு செல் பண்ணி கீழே போனா ஒரு பாயிண்ட் மூவ் ஆனா $1. ஓகேவா? இதே நான் பாயிண்ட் 10 போடுறேன். அபிலாஷ் அந்த இடத்துல, சாரி அபிஷேக் அந்த இடத்துல பாயிண்ட் 10 போடுங்க. 0.10 ஒன்று போடுங்க. 0.10 போட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆனா எனக்கு $10 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு பாயிண்ட் எனக்கு மைனஸ் ஆச்சுன்னா $10 லாஸ் ஆகும். ஓகேவா? ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. இந்த ஆஃபீஸ் ஃபோன் வந்துனே இருக்கு. பிரபா அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க, ஒரே செகண்ட். சார் காடி ಬಂದಿದೆ சார். அபிஷேக் நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. XAUSD பில்லு சார்ட். ஓகே ஓகே. இதில் வந்து XAUSD பொறுத்த வரைக்கும் ஒக்காண்டான்னு ஒரு ப்ரோக்கர் டெர்மினல் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ட் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதோ ஓகேங்களா? இது. சைடில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, CFD, ஒக்காண்டா அப்படி இருக்கும். ஃபாரெக்ஸ், காமன் இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். பட் நம்ம கரண்ட்டாக சூஸ் பண்ணுறது வந்து அக்காண்டா. ஓகேங்களா? ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ட் இப்படி ஓப்பன் ஆகிடும். இதில் நம்ம இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வியூ வந்துடும். ஓகேங்களா? இப்போ அபிஷேக் வச்சிருக்கிறது வந்து பேஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 30 மினிட்ஸ்ன்றது பேஸ் டைம் ஃப்ரேம். இந்த பேஸ் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வோல்டாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஹெவி வோல்டாலிட்டியாக இருக்கோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் டைம் ஃப்ரேம் வந்து 30 ஃபாலோ பண்ணுவோம். கூட வந்து நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் சொல்லியிருப்போம் டாக்குமெண்ட்டில். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ். சப்போஸ் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து அலர்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அலர்ட்டும் செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ குரூப்பில் ஷேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அலர்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிடும். இப்போ இவர் அபிஷேக் வந்து கர்சர் வச்சு காட்டுறாரு பாருங்க. ஸோ இது எல்லாமே அலர்ட்ஸ் உங்களுக்கு மொபைலுக்கு வந்து மெசேஜாக ரிசீவ் ஆகிடும். நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ XAUSD பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக தெரிய வேண்டியது மார்க்கெட்டோட ட்ராப் ஜோன்ஸ். தட் மீன்ஸ் இன்ஸ்டியூஷன் எங்கே வராங்க அப்படின்னு ஒரு ஏரியா. ஓகேங்களா? இது வந்து குளோபலாக ட்ரேட் ஆகிற மேஜரான ஒரு பேர். தட் மீன்ஸ் எப்படி நம்ம இந்தியாவில் நிஃப்டியை முக்கியத்துவம் கொடுப்போமோ அது மாதிரி இது ஒரு உலகத்துக்கு ஒரு முக்கியத்துவமான பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா XAUSD. இந்த பேரை வந்து சைனாவில் இருக்கிறவங்களும் பண்ணுவாங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் பண்ணுவாங்க, வேறு எந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் அது வந்து மேஜராக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வர லாபம் மாதிரி எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் லாபம் கிடையாது. அது மாதிரி இது வந்து லெவரேஜ் ப்ராடக்ட். நீங்கள் ஒரு மினிமல் ஒரு 3000 வச்சுருந்தாலும் பண்ணலாம், 2 lakhs வச்சுருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும் இதில் ட்ரேடு. அதேமாதிரி இதில் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. உங்களுக்கு 24/7 ஆப்ரேட் ஆகிறதுனால நைட்டு கூட நம்மளால் பண்ண முடியும். பட் சாட்டர்டே சண்டே வந்து நம்மளுக்கு இருக்காது.
பிரபா நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டுமா? சரி ஓகே. ஓகே. இப்ப நீங்க அதுக்கு போங்க அபிஷேக். நீங்க ஆக்டாஃபெக்ஸ் போங்க. ஓகே. நான் வந்து இந்த இடத்துல விட்டேன். இப்போ வந்து பாயிண்ட் என்னன்னா இது பேர் வந்து பார்த்தோன்னா பாயிண்ட் 10 வந்து மினி மைக்ரோ ஸ்டாண்டர்ட் லாட்னு சொல்லுவாங்க. மினின்றது வந்து 0.1ன்னு சொல்லுவாங்க. அதாவது பிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபாரெக்ஸ்ல. 0.01ன்றது மினி, மைக்ரோன்றது வந்து 0.10. அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு மூவ் ஆனா $10 கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பாயிண்ட் நெகட்டிவ்ல போனா நம்மளுக்கு $10 லாஸ் ஆகும். இதே இந்த இடத்துல ஒன்னு போடுங்களேன். ஒன் போடுங்க. அலிஸ்ட் ஒன்னு போடுங்க. வெறும் ஒன். இதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் லாட். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் லாட் எப்படின்னா ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு மூவ் ஆனாலே $100 கிடைக்கும். ஒரே பாயிண்ட் நம்மளுக்கு லாஸ் ஆச்சுன்னா அதே மாதிரி $100 மைனஸ்ல போகும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மினி 0.01 பண்றதுக்கு வந்து வெறும் 2500 இருந்தா போதும். 0.10 பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 25,000 23 to 25,000 இருந்தா போதும். அதே மாதிரி லாட் சைஸ் ஒன்னு பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2.5 lakhs வேணும். கோல்டுக்கு சொல்றேன். இதே மாதிரி சில்வருக்கும் இருக்கு. சில்வர் கிளிக் பண்ணுங்க. சில்வர் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இதே மாதிரி தான், பட் லாட் சைஸ் மட்டும் மாறும். சில்வர் வந்து ரொம்ப இது ஆக்சுவலி பார்த்தோன்னா 0.10க்கே நம்மளுக்கு $100 வந்து லாஸ்ல போகும். சில்வர் அப்படியே ஆப்போசிட். ஏன்னா வந்து அது வால்யூம் கம்மி. அதே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். இதோட லாட் சைஸ் பொறுத்த வரைக்கும் 0.01 அப்படின்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு $50 வரும். ஸ்டாண்டர்ட் லாட் பொறுத்த வரைக்கும் இதில் $5,000 ப்ராஃபிட். ஓகேங்களா? ஒரு ஆமா. பாயிண்ட்டுக்கு ஸ்டாண்டர்ட் மூவ் லாட் பொறுத்த ஆச்சுன்னா வரைக்கும் $5,000. ஆமா. ஒரு பாயிண்ட்டுக்கு $50, பாயிண்ட் 10க்கு வந்து $500. $500. ஒன் பாயிண்ட்டுக்கு வந்து $5,000 ப்ராஃபிட். தட் மீன்ஸ் ஒரு பாயிண்ட்ன்றது எப்படி கணக்குனா 79ல இருந்து 80க்கு போச்சுன்னா அந்த பிப்ஸ் வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்த ஒரு பிப்ஸ் போகுதுல அந்த கணக்கு கிடையாது. பட் மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா பிப்ஸை வச்சே நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு எக்ஸ்ஏஜி யூஎஸ்டியில் மட்டும் ஒரு 6 பாயிண்ட் வந்து நம்ம டூல் வந்து மினிமம் தருது. ஓகேங்களா? நீங்கள் சார்ட் எடுத்து நம்ம டூல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அது மினிமம் வந்து ஒரு என்ட்ரிக்கு எல்லா என்ட்ரிக்கும் சேர்த்தா நிறைய பாயிண்ட் வரும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு $5,000 கிட்ட லாபம். அதோட மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் வந்து நீங்கள் இதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் மாதிரி போட்டுட்டு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட்டுன்றதை காட்டுங்க. நான் அதெல்லாம் காட்டுறேன். இப்போ வந்து அபிஷேக் நீங்க வந்து ஒரு ஆர்டர் போடுங்க. XAU USDTல போடுங்க. எல்லா ஆர்டர் போறது எப்படின்னு பாத்துக்கோங்க. சிஸ்டம்லயும் எப்படிதான், போன்லயும் எப்படிதான். இப்போ வந்து ஆக்சுவலி மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பிரபா என்ன வந்திருக்கு? நம்மளுக்கு பிஏ ட்ராப் தானே வந்திருக்கு. ஆமாம். புல் ட்ராப் தானே வந்திருக்கு. ஆமாம், சார்ட் போடுங்க. இன்னும் புல் ட்ராப் வந்திருக்கு. ஓகே. நான் அதனால இப்போ நான் சும்மா ஒரு பேப்பருக்கு நான் ஒரு ஆர்டர் போடுறேன். அங்க போங்க அபிஷேக். இப்போ வந்து நான் செல் பண்றேன். செல் எதுல பண்றேன்? செல்லுன்னு கிளிக் பண்ணுங்க. பாயிண்ட் 1ல கிளிக் பண்றேன். கீழே வந்து ஆர்டர் விழுந்துச்சு பாருங்க. இந்த ஆர்டர் விழுந்தோம் என்ன பண்ணணும்? அது கிளிக் பண்ணுங்களேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டார்கெட் ஸ்டாப் லாஸ்ன்னு வரும் பாருங்க. ஒரே நிமிஷம். டேக் ப்ராஃபிட் இருக்கு தெரியுமா? டேக் ப்ராஃபிட் நான் எதுல வாங்கினேன்? ஒரே நிமிஷம். எதுல வித்த ஆக்சுவலி பார்த்தோன்னா வித்த இது வரும் பாருங்க. 4 ஆர்டர் ஐடி பாருங்க. வந்து 48 இதுதானே ப்ரோ? ஆமா 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 4814.1 4814.18 கரெக்டா? ஆமாம். அப்ப நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு ப்ராஃபிட். $3 ரன் ஆயிட்டு இருக்கு. எதனால $3 ரன் ஆயிட்டு இருக்கு? என்ன ஆன்சர் பண்ணுங்க. நம்ம செல் பண்ணிருக்கோம். மார்க்கெட் பின்னாடி போயிருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா 0.01ல போட்டிருக்கோம். ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு $1 ப்ராஃபிட். இப்போ நீங்க ப்ராஃபிட் எப்படி நம்ம போடணும் அபிஷேக்? நீங்க வந்து பார்த்தோன்னா டேக் ப்ராஃபிட் இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்து நீங்க போடுங்க. டேக் ப்ராஃபிட் வாங்களேன். அது இருக்குது. இங்க நான் சார்ட் பார்த்தேன்னா டார்கெட் 1 டார்கெட் 2 அந்த மாதிரி அந்த மாதிரியும் போடலாம். நீங்க இப்போதைக்கு இது போடுங்க. இனிஷியலா போடுங்க. டேக் ப்ராஃபிட்ல வந்து 41 இனிஷியலா $1 போடுங்களேன். சரி ஒரு $3 போடுங்க. $3னா எவ்வளோ? 4111.18 போடுங்க. 11.18. ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் எங்க போடுவீங்க? மேல போடணும். கரெக்டா? ஏன்னா நீங்க செல் பண்ணிருக்கீங்க. 48 ஒரு 2 பாயிண்ட்ஸ் போடுவா. 4816.18. ஓகே. 4 பாயிண்ட் கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகே. கன்ஃபார்ம் சேஞ்சஸ் கொடுங்க. கீழே கன்ஃபார்ம் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா இதுவாயிடும். இல்ல ப்ராஃபிட் வந்து இன்கரெக்டா இருக்கு. ப்ராஃபிட் நம்ம இன்னும் கொஞ்சம் ரன் ஆற அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் அதிகமா போடணும்னு நினைக்கிறேன். போடுங்க. 10 போடுங்க. 10 போடுங்க. 10 போட்டுறேன். ஓகே. ஓகே. இப்போ ஆர்டர் இதுவாயிடுச்சு. இப்போ அது அடிச்சிச்சுன்னா அதே க்ளோஸ் ஆயிடும். இங்க பாருங்க. இதோ இங்க இருக்கு.
எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு பாருங்க ஃபோரெக்ஸ். இதே நீங்கள் .10ல இந்நேரம் போட்டிருந்தீங்கன்னா அபிஷேக் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா $20 ப்ராஃபிட். சப்போஸ் நீங்கள் ஸ்டாண்டர்ட் லாட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் $200 ப்ராஃபிட். $200 எவ்வளோ கிட்டத்தட்ட 19,000 நியர்பை ப்ராஃபிட் சீரியஸா இந்த நேரம். இப்போ ஆர்டர் க்ளோஸ் ஆகும். இது புரிஞ்சுதா எல்லாருக்கும் ஆர்டர் போறது எப்படின்னு? புரியலாம் தயவு செய்து கேளுங்க, நான் பொறுமையா கூட சொல்லி தரேன். ஏன்னா நான் ரொம்ப ஃபாஸ்டா போறேன், எனக்கே தெரியுது. நிதானமா நீங்க கேளுங்க, நான் சொல்லி தரேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஒரு ஆர்டர் போட்டு காமிச்சேன் மறுபடியும் இப்படிதான். சொல்லுங்க சார், எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. 4-1 அது இதுன்னு நிறைய சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆகுது. சார் நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி நான் பொறுமையா சொல்லி தரேன், ஒரே நிமிஷம். நான் ஷேர் பண்றேன் என்னோட ஸ்க்ரீனை. ஓகேவா? என்னோட ஸ்க்ரீன் சரிதா எல்லாருக்குமே? கௌதம், ஹலோ. சொல்லுங்க, கேக்குது. இது இவர் அபிஷேக் ஸ்க்ரீனே இருக்கட்டும், ஏன்னா இது ரெக்கார்டிங் போகுதுல்ல, அதனால பார்க்குறேன். சரி, ஓகே அபிஷேக் உங்களதே இருக்கட்டும் ஸ்க்ரீன், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. உங்களது ஷேர் பண்ணுங்களேன். தோ யார் இப்ப டவுட் கேட்டது? சார் நான் தான். சரி சார், ஒண்ணுமே இல்லை சார். நீங்க மேல வேல்யூ பாருங்களேன், அதுதான் கோல்டு ஓடுறது சார். செல்லுல ஒரு வேல்யூ, பையில ஒரு வேல்யூ காட்டுது தெரியுமா? ஓகேவா? மேல 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 கர்சர் வைங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ வந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னா என்ன பண்ணுவீங்க? பை பண்ணுவீங்க, கரெக்டா? மார்க்கெட் கீழே வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? செல் பண்ணுவீங்க. சப்போஸ் நான் உதாரணத்துக்கு மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து 4812.90 போடுறேன். அதே மாதிரி 4813.90 போச்சுன்னா அந்த சென்ட்டோட சேர்த்து எனக்கு கரெக்டாக வரணும். ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 0.1ல போட்டிங்கன்னா உங்களுக்கு $1 ப்ராஃபிட். இதே .10ல போட்டிங்கன்னா $10 ப்ராஃபிட்டு, 1ல போட்டிங்கன்னா $100 ப்ராஃபிட். இவ்வளோதான் சார், வேற எதுவும் கிடையாது சார். இப்போ அவர் போட்டது பாத்துங்க, அவர் போட்டது வந்து பாத்தீங்கன்னா 4814. இங்க வைங்க கர்சரை, அங்க வைங்க. 48.18. இப்போ 48.14.11 நடக்குது. அதனால தான் அவருக்கு $0.2 ரன் ஆயிட்டு இருக்கு. வேணா மைனஸ் பண்ணி பாருங்க அந்த வேல்யூவை, ஏன்னா அவர் செல் பண்ணியிருக்காரு. இப்போ பாருங்க அந்த வேல்யூ பாருங்க, வேல்யூ பார்த்தா உங்களுக்கு புரியும். புரியுதா? இப்போ புரியுதா? ஓகே சார். மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 4814.18 மைனஸ் 411.90 போட்டிங்கன்னா அந்த வேல்யூ வரும். என்ன ரன் ஆகிட்டு இருக்கோ அது வருது. டார்கெட் ஸ்டாப் லாஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ டார்கெட் ஸ்டாப் லாஸ் எப்படி பண்ணணும்னா, ஆர்டர் எடுத்துகிட்ட பிறகு கீழே ஆர்டர்ஸில் ஓடும் மொபைலில் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிங்கன்னா டார்கெட் ஸ்டாப் லாஸ் கேட்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களோட டார்கெட் வந்து அதாவது வந்து கீழ் வேல்யூவில் போடணும். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போடணும். புரியுதா? பை எடுத்தீங்கன்னா டார்கெட் வந்து மேலே போடணும், ஸ்டாப் லாஸ் வந்து கீழே போடணும். இது எல்லாருக்குமே காமன் தெரியும்ல, இது எல்லாருக்குமே. டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. டார்கெட் ஹிட் போதுமா? இப்போ வந்து பார்த்தோன்னா இவர் வந்து இதே நம்மளுக்கு வந்து பாயிண்ட். அபிஷேக் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதே நீங்க .10ல போட்டிருந்தீங்கன்னா எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கும் உங்களுக்கு? $40. கரெக்ட். இதே ஸ்டாண்டர்ட் லாட்டை போட்டிருந்தீங்கன்னா $400. $400 எவ்வளவு? $38,000 கிட்டத்தட்ட. பொய் சொல்ல, இருக்கிற உண்மை தான். ஓகே. சரஸ்வதி மேம் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுது சார். இப்ப அவர் எவ்வளவு கேஷ் எடுத்தாரு? புரியல. அவர் இப்ப எவ்வளவு கிடைச்சது அவருக்கு? மேடம் $2,500 இருந்தா போலாம் மேம். 0.1ல போட்டாரு, ஒரு 0.01ல போட்டாரு. இல்ல, இப்ப அவருக்கு எவ்வளவு டாலர் கிடைச்சதுன்னு கேக்குறேன். அவருக்கு $4 கிடைச்சது மேடம். அந்த ஆர்டர் காட்டுங்க, அந்த ஆர்டர் காட்டுங்க, க்ளோஸ் ஆன ஆர்டர் காட்டுங்களேன், அப்பதான் எல்லாருக்குமே புரியும். ஆர்டர்ஸ் போங்க. ஓகே, இதுதான் அவர் க்ளோஸ் பண்ணது. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, அந்த ஆர்டர் கிளிக் பண்ணுங்க. டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னு வந்திருக்கு. இப்போ பாருங்க, அவர் வித்தது வந்து பார்த்தோன்னா 48. அப்படியே கேல்சி ஓப்பன் பண்ணுங்களேன், அப்பதான் எல்லாருக்குமே புரியும். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுங்க. கால்குலேட்டர். ஓகே, அந்த வேல்யூ போடுங்க. வித்த வேல்யூ எவ்வளோ? 4816. பாயிண்ட்டும் போடணும், பாயிண்ட்டும் போடுங்க. 0.18 மைனஸ் 4810.
அவர் வந்து செல் ஓகே. $4.18 ப்ராஃபிட் வந்துச்சாங்க. இப்ப புரிஞ்சுதா எல்லாருக்குமே? புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகேவா? நம்ம எவ்வளவு வேல்யூ கேட்கிறோமோ அந்த சென்ட்டும் நம்ம கனெக்ட் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறமா வேல்யூ இருக்கு தெரியுமா? அதுவும் கனெக்ட் பண்ணணும். ஆமாம். ம். இவ்வளவுதான் கோல்டுல, வேற எதுவும் கிடையாது. கோல்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே சாட் போங்க. நான் கோல்ட பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஃப்யூஸ் போலாம். நம்ம இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து புல் ட்ராப் கொடுத்துருக்கு. இந்த புல் ட்ராப் வந்தோன்னே நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம ஆக்சுவலி இது வந்து நம்மளுக்கு வந்து வேலிட் செல் வந்தோன்னு தான் நான் எடுக்கணும். ஆனால் பட் கன்ஃபார்ம் ஃபாலோ ஆக போகுதுன்னு நினச்சி தான் நம்ம எடுத்தோம். ஓகே, இன்னைக்கு வந்து என்ட்ரிலாம் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு பை கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் நம்ம போயிருக்கோம். புல் ட்ராப் வந்தோன்னே கட் பண்ணிருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாங்க. அப்படியே தள்ளுங்க அபிஷேக். சாட்டை தள்ளுங்க. ஓகே, இந்த என்ட்ரி போயிருக்கலாம். இது பாருங்க, S/P வால்யூமோட வந்திருக்கு பாருங்க. இங்க ஒரு என்ட்ரி கீழே அது ப்ளூ லைனுக்கு மேல வந்திருக்கு. அவாய்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, ப்ளூ லைன் மேல வந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுங்க. ப்ளூ லைன் மேல எந்த கேண்டில் ஓப்பன் ஆனாலும் அவாய்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த என்ட்ரி என்ன போயிருப்போம்? எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இது ப்ளூ லைன் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த S/P என்ன என்ட்ரி போயிருக்கும்? ஆன்சர் பண்ணுங்க. சரஸ்வதி மேம் நீங்க ஆன்சர் பண்ணலாம். அபிஷேக் நீங்க ஆன்சர் பண்ணலாம். யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். புட் ஆப்ஷன் கரண்ட் கேண்டில் போயிருப்போம். நோ ராங். நெக்ஸ்ட் கரெக்ட் தான். சரஸ்வதி புட் ஆப்ஷன் தான் எப்படி போயிருக்கும். எப்படி புட் ஆப்ஷன் போயிருப்பீங்க? ப்ரீவியஸ் கேண்டில் பிவாய்ஸ் இருக்கேன். ஆமா, கரண்ட் கேண்டில்ல தான் எடுத்துப்போம். டார்க் ரெட் லைன் கீழ தான. பிரபா, இந்த அந்த என்ட்ரி கேட்கல பிரபா, நான் இந்த என்ட்ரி கேக்குறேன் பிரபா. அதான் மொமெண்டம் என்ட்ரி தான். அவர் கரண்ட் கேண்டில் தானே சொன்னாரு. கரண்ட் கேண்டில் சொல்ல பிரபா. S/P ன்னு வந்திருக்கேன். அது நம்ம அவாய்ட் பண்ணிருப்போம் ப்ளூ லைனுக்கு மேல. அது ஓகே, பட் என்ட்ரி என்ன எடுத்திருப்போம்? கரண்ட் கேண்டில் தான் எடுத்துப்போம். ஓ, இது சொல்றீங்களா? இது கேக்குறீங்களா? இந்த என்ட்ரி கேக்குறேன் பிரபா நானு. ஓகே. அது வந்து அவாய்ட் பண்ணிருப்போம் ப்ளூ லைனுக்கு மேல இருக்கிறது. சரி, அது என்ட்ரி எடுத்திருந்தா என்ன எடுத்திருப்பீங்க? அது ஆமா, அது சொல்லுங்க. கர்சர் வைக்கிற இடத்துல. நான் கேட்க அது சிம்பிள், எல்லாரும் சொல்லிடுவாங்க. இது என்ன எடுத்திருப்போம்? அபிஷேக் நீங்க சொல்லாதீங்க. அதான் இதுக்கு நீங்க டேபிளை ரெஃபர் பண்ணி சொல்லலாம். யாரா இருந்தாலும் நீங்க டேபிளை பார்த்து சொல்லுங்க. இது எல்லாமே மொமெண்டம் கிரியேட் ஆகிற ஒரு ஏரியா. சோ அதுக்கு ஐடென்டிஃபை டேபிளை விட்டுருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்தோம்னா பாப்பீங்க, ப்ரீவியஸ் கேண்டல்ல என்ன வந்திருக்குன்னு பாப்பீங்க. கிரீனா இல்ல ரெட்டா, ரெட் பி வைஸா, கிரீன் சோக்கா, அது வந்திருக்கான்னு பாப்பீங்க. என்ன வந்திருக்கு அந்த ப்ரீவியஸ் கேண்டல்ல பாருங்க. அதை வச்சு நீங்க டேபிளே மறந்துடுங்க. டேபிளே தேவையில்லை. என்ன வந்திருக்கு? கால் ஆப்ஷன். கரெக்ட் மேடம். யார் ஆன்சர் சொன்னது? சூப்பர் மேடம். பை நெக்ஸ்ட் கால் ஆப்ஷன் போயிருப்பீங்க. போயிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் தான் பாருங்க. அப்படியே மேல போயிருக்காங்க. வைங்க. போயிருந்தீங்கன்னா அப்படியே ப்ராஃபிட். இந்த என்ட்ரி கூட போலாம், பட் இந்த மாதிரி ப்ளூ லைனுக்கு மேல ஃபார்ம் ஆகுறது அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வைங்க. நெக்ஸ்ட் வாங்க அபிலாஷ். சரி அபிஷேக். இந்த S/P இருக்கு தெரியுமா? அது புட் ஆப்ஷன் போயிருக்கும். கரெக்டா? இந்த இடத்துல பாருங்க, ஒரு நல்ல என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஆப்போசிட் செல் என்ட்ரின்னு கொடுத்து அப்படியே ஃபால் ஆயிருக்கு பாருங்க. இன்னும் தள்ளினே வாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட். 15 மினிட்ஸ் நீங்க மாத்தி பாருங்க அபிஷேக். சார் இது ரெக்கார்டிங் வீடியோவா இது? ஆமா மேம், ரெக்கார்டிங் தான். சரி, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஒரு 10 இங்க பாருங்க, 15 மினிட்ஸ்ல பாருங்க உங்களுக்கு வந்து RS செல்லு கொடுத்துட்டான் பாருங்க. என்ட்ரிய வேலிட் செல்லு கொடுத்துட்டான் பாருங்க உங்களுக்கு. சாரி, RS பாருங்க, வேலிட் செல்லே கொடுத்துட்டான். இப்ப நீங்க ஒரு என்ட்ரி போடலாம், இல்ல நெக்ஸ்ட் கேண்டிலும் நீங்க என்ட்ரி போடலாம். அது உங்க விருப்பம். ஆக்சுவலி நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கட்டுமா? எல்லாரும் குழம்பிக்கலன்னா நீங்க இந்த மாதிரி இது போறதுக்கு. ஆக்சுவலி நாங்க இந்த வேலிட் செல் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன திரும்ப பண்ணுவோம்? இந்த புல் ட்ராப்னு ஒரு சிக்னல் வந்தோம்னா அதோட ஐலோ ஓப்பன் வந்து மார்க் பண்ணிட்டு நாங்க வந்து ஒரு லைன் மாதிரி வந்துட்டு அந்த லைனு கீழே எப்போ வந்து பேண்டில் வந்து 5 மினிட்ஸா மாத்திருவோம் சாட்டை. மாத்திட்டு அந்த லைனு கீழே எப்போ கீழே ஓப்பன் ஆகுதோ நாங்க வந்து புட் ஆப்ஷன் போவோம். அதாவது செல் அடிப்போம். மேல ஓப்பன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுப்போம். கரெக்டா பிரபா? இது வந்து இவங்களுக்குலாம் புரியாது. அதனால தான் நீங்க வேலிட் செல் கொடுத்துருக்கீங்க. கரெக்ட் தான் நீங்க பண்ணது. கோல்டுல பாருங்க, இன்னும் தள்ளுங்க அபிஷேக். நீங்க போன வாரத்துல ஒரு நல்ல என்ட்ரி வந்து சூப்பர் என்ட்ரி ஒன்று வந்தது. அது எங்கேயோ போயிட்டான்.
அப்படியே தள்ளிடுவாங்க தள்ளிடுவாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு மார்னிங் வந்து இந்த வேலிட் பை எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு கிடைச்சிடும். சாரி நாட் இதுலயும் 60, கொடுத்துரு 40, அரௌண்ட் 40 பாயிண்ட்ஸ். பிரபா, இதுவும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஆப்போசிட் செல்ல ஒன்று கொடுத்துருக்கேன் காலைல. ஆமாம் ஆமாம். அபிஷேக் நீங்க அப்படியே பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. B/C. இந்த என்ட்ரி பாருங்க, அன்னைக்கு ஜாக்பாட் இந்த என்ட்ரி எவ்வளவு பாயிண்ட் கொடுத்துருக்கு நீங்களே பாருங்க. அங்க ஓப்பன் வச்சிருக்கா, கேண்டிலோட ஓப்பன் பாயிண்ட் பாருங்க. கிரீன் கேண்டில் வந்து கீழே ஓப்பன். அபிஷேக் அங்க மேல காட்டும்ல ப்ரோ, மேல அது பார்க்கலாம். இல்ல இல்ல, மேல வந்து ப்ரொஜெக்ஷன் காட்டும், நீங்க கீழே வச்சீங்கன்னா அந்த வேல்யூ காட்டும் சைட்ல. 4799. 4793. லைக் இந்த கேண்டில்ல வைக்கும்போது நம்மளுக்கு அந்த மேல மேல காட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட் மேல பக்கத்துல அது காட்டும். காட்டுதுல, அது எடுத்துக்கலாம்ல ப்ரோ? ஓப்பன் ஆமா, ஐ லோ. அதுதான் பார்க்கணும். அங்கிருந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க வந்து ப்ரீவியஸ் கேண்டில் வந்து இது இருக்கு உங்களுக்கு, நல்லா ஜூம் பண்ணுங்களேன். ப்ரீவியஸ் கேண்டில் வாங்களேன், இன்னும் ஜூம் பண்ணுங்க, இன்னும் ஜூம் பண்ணுங்க. அப்ப அந்த கேண்டில் எனக்கு சோக்கு காட்டணும் எல்லாருக்குமே. இங்க சென்டர்ல வாங்க அபிஷேக், சென்டர்ல இந்த கிராஃப் இந்த சார்ட்டோட சென்டர்ல வாங்களேன். கீழே கீழே நான் சென்டர்ல பாட்டம் சென்டர் பாட்டம் இருங்க வரேன். பாட்டம் சென்டர்ல வாங்க. அந்த டேபிள்லாம் இருக்குல்ல, இந்த பியர் ட்ராப் புல் ட்ராப், அது கீழே அப்படியே கர்சரை கீழே கொண்டு வாங்க, உங்களுக்கு அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் காட்டும். ஓகே 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 ஓகே. இப்போ வந்து அந்த என்ட்ரி, இந்த என்ட்ரி பாருங்க எல்லாரும் பாருங்க. ப்ரீவியஸ் கேண்டில் கிரீன் சோக் ஓப்பன் ஆயிருக்கு, ஓகேவா? ப்ரெசன்ட் கேண்டில் வந்து B//CE ப்ளஸ் உங்களுக்கு இது வேற வந்திருக்கு, மொமெண்டம் இது வேற, அந்த விண்டு மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்துருப்பாங்க, அது வேற கொடுத்துருக்கு. ப்ளஸ் வால்யூம் வெயிட்டட் வேற, வால்யூம் வேற 33% கொடுத்துருக்கு. இந்த என்ட்ரிக்கு வந்து நீங்க டார்கெட் எங்க வைக்கணும்னா, அது கொடுக்குது பாருங்க டாட் மாதிரி, அங்கேயே வைக்கலாம். இல்ல அந்த கண்டினியூஸ் பிஓஎஸ் கொடுக்க தெரியுமா, ஏதோ இந்த மாதிரி இந்த இண்டிகேட்டர் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் போகும்னு. அந்த கண்டினியூஸா பிஓஎஸ் வந்து முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஓகேவா? இல்லைன்னா நீங்க வந்து இந்த கிரீன் டாட் வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம். சப்போஸ் இந்த என்ட்ரி எடுத்தீங்கன்னா அபிஷேக் இதோட என்ட்ரி பாயிண்ட் எவ்வளோ? 4799. இல்ல கேண்டிலோட கீழே வைங்க அபிஷேக், கேண்டிலோட கீழே கிரீன் கேண்டிலோட ஓப்பன் மேல காட்டும். மியூட் அன்மியூட்ல தானே இருக்கு, நான் பேசுறது கேக்குது தானே? இன்னும் கேக்குது. ஸோ இந்த கேண்டில் நம்ம வைக்கும்போது இங்க மேல ஒரு பாயிண்ட் காட்டுது ப்ரோ, அது எடுத்துக்கலாம் தானே? மேல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ரைட்ல இந்த ப்ரோ சைடுல அது 4803 வருது ப்ரோ, அது வேணாம் ப்ரோ. நீங்க கேண்டிலோட பாருங்க 4799. ஓகே ஓகே. அந்த இது வைங்க, கிரீன் டாட் வைங்க, கிரீன் டாட் போங்க மேல, கிரீன் டாட். இது எவ்வளவு காட்டுது? 4815. ஓகே. கிட்டத்தட்ட உங்களுக்கு 16 பாயிண்ட் ப்ராஃபிட். 16 பாயிண்ட்னா எவ்வளவு சொல்றேன்னா, .1 போட்டிருந்தீங்கன்னா கூட $16. சப்போஸ் .10 போட்டிருந்தீங்கன்னா $160. ஸ்டாண்டர்ட் லாட் போட்டீங்கன்னா $1600 உங்களுக்கு. எவ்வளோ? வெறும் 1/4 மணி நேரத்துல நான் உங்களுக்கு ரியலாவே காமிச்சிட்டேன். இது சார்ட் முடிஞ்சது தான், பட் யார் ஓப்பன் பண்ணாலும் இதுதான் வரும். நான் எதுவும் மேனிபுலேஷன் பண்ண முடியாது இதுல. ஏன்னா ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இது என்னைக்கு நடந்திருக்குன்னா ஃப்ரைடே அன்னைக்கு நடந்திருக்கு. வெறும் 1/4 மணி நேரம், வெறும் 15 மினிட்ஸ் ஆக்சுவலி சொல்ல போனா. கரெக்டா போனா 20 நிமிஷத்துல உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வந்திருக்கும். லாஸ்ட் போனா கூட எவ்வளவு தெரியுமா போயிருக்கும்? பிளக்சுவேஷன்ல மிஞ்சி போனா $15 போயிருக்கும், அவ்வளவுதான். சப்போஸ் நீங்க இந்த லாட் போட்டிருந்தீங்கன்னா கூட, ஸ்டாண்டர்ட் லாட் போட்டிருந்தீங்கன்னா கூட ஒரு $15000 $14000 தான் லாஸ் போயிருக்கும். ஏன்னா கோல்டு பிளக்சுவேஷனுக்கு சொல்றேன். ஆர்டர் ஃபாஸ்டா எடுக்கும் போது ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா. சப்போஸ் இந்த என்ட்ரி நீங்க ஸ்பாட் வரைக்கும் வைக்கலாம். நெக்ஸ்ட் கிரீன் ரெட் பிஓஎஸ் எங்க வருதோ அங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா நீங்க இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்கலாம். நீங்க மேல போயிருக்கு பாருங்க. ஐ எவ்வளோ போயிருக்கு பாருங்க அபிஷேக். 891. ஓகே 4799 4891 98 பாயிண்ட்ஸ், 93 பாயிண்ட்ஸ், 93 92. அதான் பிரபா, இது ஜாக்பாட் என்ட்ரி அன்னைக்கு சொன்னேன்ல நானு. ஆமாம். ஸோ அதான்
இப்போ ஆ இந்த என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ரெட் பிஓஎஸ் இல்லை ரெட் கலர் சாக் வர வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் புல் ட்ராப் உங்களுக்கு வேற எதுனா டைம் ஃப்ரேமில் அப்பியர் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க ஸ்பாட் டார்கெட் வச்சுட்டு வெளியே வரலாம், உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க இது இல்லைன்னா. ஓகே, இது கூட இன்னொரு அடிஷ்னலாக ஒரு இன்ட் தரேன். ஸோ இது வந்து குளோபலாக நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்னன்னா அபிஷேக் உங்க சார்ட் தெரியல, உங்க ஸ்க்ரீன் ஆக்சுவலி. ஓகே ஓகே விசிபிளாக தான் இருக்குது. ஸோ என்னன்னா ஓகே. கோல்டு XAUSD வந்து இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு இப்போ புல் ட்ராப் கொடுத்து கீழே வருது, வேலிட் செல் கொடுத்து கீழே வருது அப்படின்னா சேம் அதே டைம் வந்து DXY அப்படின்னு சொல்லுவாங்க, யூஎஸோட கரன்சி இண்டெக்ஸ். ஸோ அது வந்து நெகட்டிவ் கோரிலேஷன் நான் நிறைய வாட்டி குரூப்பில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நெகட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னா சப்போஸ் இது வந்து பாசிட்டிவாக போச்சுன்னா அது வந்து நெகட்டிவாக போகும். ஓகேங்களா? சப்போஸ் இது நெகட்டிவாக போச்சு, கோல்டு வந்து நெகட்டிவாக போகுதுன்னா அந்த இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவாக போகும். நீங்கள் அதை வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு டேப்ல DXY ஓப்பன் பண்ணுங்க அபிஷேக். ஸோ அந்த DXYன்றது அமெரிக்காவோட பொருளாதாரத்தை குறிக்கிற ஒரு இண்டெக்ஸ். ஓகேங்களா? அவங்களோட பொருளாதாரம் வீழ்ச்சியாக இருக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் TVCன்னு இருக்கும், அதுதான் ஸ்டாண்டர்டாக அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக 7.25 வந்து பியர் ட்ராப் வந்து கொடுத்துருக்கு. சேம் அதே 7.25 நம்மளோட XAUSDயில் பார்த்தீங்கன்னா புல் ட்ராப் கொடுத்துருக்கோம். XAUSD போங்க, இன்னைக்கு டே வாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கோரிலேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல் ட்ராப் கொடுத்து இது கீழே வரான் அப்படின்னா, என்ன வேலிட் செல் கொடுத்து இப்போ கீழே வந்துட்டுருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல போய் பார்க்குறீங்கன்னா DXYல அங்கே ஒரு பியர் ட்ராப் கிரியேட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இது வந்து அப் சைடு போச்சு அப்படின்னா XAUSD வந்து டவுன் சைடு வரும். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் கோரிலேஷன் ஆன ஒரு பேர். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்ப்போம்ல, இப்போ மார்னிங்கே கிஃப்ட் நிஃப்டி வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகும்னு சொல்லுவோம்ல, சேம் அதே மாதிரி தான் இதில் உங்களுக்கு பியர் ட்ராப் அப்படின்னு வந்து வேலிட் பைன்னு கொடுத்தானா XAUSD வந்து டவுனில் போகும். சப்போஸ் இதில் புல் ட்ராப் கொடுத்து ஃபால் ஆகுது அப்படின்னா XAUSD வந்து அப் சைடு வந்து போகும். ஏன் அந்த மாதிரி நடக்குது ப்ரோ இது? ஏன்னா இப்போ நம்ம ட்ரேட் XAUSD பொறுத்த வரைக்கும் அது எதோட பேர் பண்ணியிருக்குன்னா டாலரோட தான் பேர் பண்ணியிருக்கு. ஆமா, டாலரோட தான் பேர் டாலரோட பண்ணிருக்கு. பேர் பண்ணுறப்ப இப்போ சப்போஸ் டாலரில் அதிக முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சர்டன் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்து தான் டாலரில் அதிக முதலீடு பண்ணுவாங்க. அப்போ எதுலேருந்து அதிக அமௌண்ட் எடுப்பாங்கன்னா கோல்டுலேருந்து தான். உலகத்திலே அதிகமான வர்த்தகம் ஆமா, கோல்டு தான். முறை அப்படின்னு பண்டமான ரெண்டாவது வந்து அப்படின்னா பிட்காயின் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கோல்டு, அதுக்கப்புறம் டாலரு, அப்புறம் பிட்காயின். ஸோ இது மூணுத்துல தான் டிரான்சாக்ஷன் வந்து அதிகமாக நடக்கும். அப்படி இருக்கிறப்போ இப்போ ஒன்று இந்த பாசிட்டிவ். DXYன்றது வந்து என்ன இது ஆக்சுவலி? DXYன்றது அமெரிக்காவோட இண்டெக்ஸ், கரன்சி இண்டெக்ஸ். கரன்சி இண்டெக்ஸ். ஓகே ஓகே, இதுல இருந்து எடுத்து முதல் பண்றேன். ஓகே. சேம் இதே மாதிரி இப்போ US 13 அடிங்களேன். US 30 சர்ச் அந்த இடத்துல சர்ச். US 13 அடிங்க. இப்போ அவர் எடுத்த என்ட்ரி எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம போயிட்டு இருக்கு கோல்டுல? டவ் ஜோன்ஸ் 13 சொல்லுவாங்க. இது கிளிக் பண்ணுங்க, எதுனா ஓகே, எதுனா ஓகே. அபிஷேக், நீங்க எடுத்த என்ட்ரி இப்போ 4798 பாயிண்ட் இருக்கு கோல்டு. இந்நேரம் விட்டுருந்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்கும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் மாற்றி ப்ரீமியம் இருக்கா உங்களுக்கு? ப்ரீமியம் வெர்ஷன் வச்சுருக்கீங்களா? ஓகே, 5 மினிட்ஸ் மாற்றிக்கோங்க. ப்ரீமியம் இல்லை மேம், எசென்ஷியல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இது வந்து டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம XAUSD மாதிரி தான். ஸோ இப்போ சப்போஸ் டவ் ஜோன்ஸ் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம XAUSDயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்ம கோரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ SPX 500 அடிங்க. செகண்ட் ஒன் இல்லை XPX மட்டும் அடிங்க. ஓகே, செகண்ட் ஒன்.
எஸ்பிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு வேல்யூ 5 மினிட்ஸ் வச்சுருக்காரு. பட் 30, 15, 5 சப்போஸ் ப்ரீமியம் வெர்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா 30, 15, 10 இந்த 3 டைம் ஃப்ரேம் தான் நம்ம ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ஸ்விங்குக்கு நான் ரீசெண்டாக நேற்று நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன் வீக்லி டைம் ஃப்ரேமில். நிறைய பேர் ஸ்விங்கை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸ்விங்குக்கும் நம்ம ஈஸியாக எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம முன்கூட்டியே நம்மளுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி காட்டுது. ஒரு இன்ஸ்டிடியூஷன் நுழையிற இடத்த வந்து முன்கூட்டியே நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஒரு அதிகமான ஒரு 1 lakh கிட்ட வச்சுக்கிட்டு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி வீக்லி பண்ணுறீங்கனாலும் நீங்கள் நம்ம டூலை வீக்லியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் சப்போஸ் அலர்ட் வந்து ரிசீவ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அலர்ட் போடுறது எப்படின்றத இந்த செஷன் முடிகிறப்ப சொல்லிடுறேன். இப்போ எஸ்பிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சார்ட் பிளைனாக இருக்கிறப்ப ஒரு ட்ரேடரால் ஒரு ட்ரேட் எடுக்க முடியுமா பதட்டம் இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% பதட்டமாக தான் இருக்கும் ட்ரேட் எடுக்கிறப்ப. பட் நம்ம இதில் என்ன கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிட் பை வந்த உடனே அடுத்த ட்ரேடில் ஒரு வேலிட் பை போடுவார். சப்போஸ் அவரோட எக்ஸ்பெக்டட் டார்கெட் போகலனாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா அந்த பொசிஷனை கட் பண்ணிட்டு வரீங்க. சப்போஸ் ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் ரிவர்ஸ் செல் அப்படின்னு வருது அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் எக்ஸிஸ்டிங் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு செல் ட்ரேட் வந்து போடுவீங்க. எப்படி பார்த்தாலும் அந்த எண்ட் ஆஃப் த டே முடிகிறப்ப இந்த கண்டினியூஸ் ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்காது. சப்போஸ் நான் அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாமல் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணுற பட்சத்தில் தான் உங்களுக்கு ரிசல்ட் நெகட்டிவாகுமே தவிர இது ஒரு ப்ராசஸாக நீங்கள் கொண்டு வர பட்சத்தில் உங்களால் எப்படி சொல்கிறது இதோட மேசிவ் ரிட்டர்னை வந்து நீங்கள் ஈஸியாக அட்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? வேறு எதுனா இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கணும் இல்லை வேறு எதுனா ஸ்டாக்ஸ் பார்க்கணுன்னாலும் சொல்லுங்கள், அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக முடிகிறப்ப அலர்ட் போடுறது எப்படி அப்படின்றத சொல்லிடுறேன். சப்போஸ் அப்ளிகேஷன் இந்த ஆக்டாஃபெக்ஸில் வேறு எதுனா சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள், ஒரு கௌதம் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவார். சரி, இப்போ ஆக்டாஃபெக்ஸில் எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆக்டாஃபெக்ஸ் போங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் கொடுங்க. ஓகே, கிரியேட் ரியல் அக்கௌண்ட் கொடுங்க. ஓகே, ரியல் அக்கௌண்ட் கொடுங்க. ஓகே, லிவரேஜ் இதே வச்சுக்கோங்க, ஸ்ப்ரெட் ஃப்ரம். ஓகே, கீழே வாங்க, கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. இது 1:1000 இருக்கு, இது மாத்தணுமா 1:100? ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்ப்ரெட் ஃப்ரம் இன்ஸ்ட்ருமெண்ட் 70, மினிமம் டெபாசிட் $25. அது மினிமம் இன்ஸ்டன்ட். ஓகே, இதில் எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்றும் செலக்ட் பண்ணிக்கலாம், செகண்ட் ஒன்றும் செலக்ட் பண்ணிக்கலாம், எது இருந்தாலும் ஓகே. இது ப்ரோ, இது 1:1000 இருக்கு. அது 1:1 வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது லிவரேஜ் அவங்க கொடுக்கறது. கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் உங்கள் அக்கௌண்ட் நம்பரு. ஓகேவா? லிவரேஜ் இது கொடுத்துருக்கீங்க. இப்போ டெபாசிட்னு கொடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் டெபாசிட் கொடுத்தீங்கன்னா யூபிஐன்றது எல்லாருக்குமே தெரியும், ஒரு கூகுள் பே இது மூலியமா பண்ணிக்கலாம். டெதர் TRC20னா இப்போ கிரிப்டோ அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா டெதர்னு ஒரு காயின் இருக்கும். ஓகேவா? அந்த TRC20லேருந்து காயின் வந்து இதுக்கு எடுத்துட்டு வரலாம். அப்புறம் நெட் பேங்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வச்சிருக்க நெட் பேங்கிங். அப்புறம் டெதர் ERC20ன்றது வந்து டெதர்ன்றது வந்து ஒரு USDT. அதுக்கான பிளாக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா TRC20லேயும் இருக்கும், ERC20லேயும் இருக்கும். அது மூலியமா எடுத்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் டோஜி காயின்ன்றது வந்து கிரிப்டோல ஒரு காயின் கரன்சி. ஓகேவா? அதே மாதிரி லைட் காயின்ன்றதும் ஒரு கிரிப்டோல ஒரு கரன்சி. நம்ம எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சது எல்லாமே இப்போதைக்கு பார்த்தோன்னா UPI தான். UPI கிளிக் பண்ணுங்க. மினிமம் டெபாசிட் வந்து பார்த்தோன்னா ஒரு 3000 ரூபாய் 2000 ரூபாயிலேருந்து பண்ணலாம். நீங்கள் 3000 எவ்வளோ பண்ணுறீங்க? 3000 பண்ணுறீங்களா? ஓகே. 3000 போடுங்க, கண்டினியூ கொடுங்க. ஓகே, இது அட்வான்டேஜஸ், போனஸ். இது என்ன கிளிக் பண்ணிக்கோங்க. போனஸ் அவன் கொடுப்பான். சப்போஸ் நீங்கள் எதனா டெபாசிட் பண்ணிங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. இது என்ன ப்ரோ பண்றது, விட்டுட்டா அப்படியே கூட விட்டுருங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கண்டினியூ கொடுத்துருங்க.
உங்கள் யூபிஐ ஐடி போடணும். கண்டினியூ கொடுங்க. ஓகே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக் அ டெபாசிட் கொடுங்க. பார்த்து நிதானமாக பண்ணுங்க. இப்போ இந்த கியூஆரை டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ ஜிபே மூலிமா இது அப்படியே வாட்ஸ்அப் மூலிமா அந்த கியூஆர் எடுத்துக்கோங்க. இப்போ கூகுள் பேலயே நான் இது ஸ்கேன் பண்ணி அப்படியே சென்ட் பண்ணலாம்ல இந்த QR கோட் அப்படி பண்ணலாம். ஓகே, அப்படி கூட பண்ணலாம். பார்த்து நிதானமா பண்ணுங்க. அந்த 12 டிஜிட் யூடிஆர் நம்பர் வரும். நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண அந்த டிஜிட்டை என்டர் பண்ணணும். யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி அதுவா? ஆமா 12 டிஜிட் யூடிஆர் நம்பர் வரும். இப்போ பேமெண்ட் ப்ராசஸிங், பேமெண்ட் ஃபண்ட்ஸ் வில் பி கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட். பேக் டு வெப்சைட் கொடுத்துருங்க. வந்திருக்கான்னு பாருங்க. வியூ ஆப்ரேஷன் ஹிஸ்டரி என்ன கொடுங்க. டேஷ்போர்டு போங்களேன். இப்போ டேஷ்போர்டு அந்த இடத்துல வரும். ரியல்ல இருக்குல்ல, பக்கத்துல $0 இருக்குல்ல, அந்த இடத்துல வரும் பேலன்ஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா வந்துடும். வெயிட் பண்ணுங்க. ஆமா அந்த இடத்துல பேலன்ஸ் வந்துடும். ரீலோட் எனக்கு ஒரு பண்ணுங்க. டவுட் ஆக்சுவலா இந்த லெவரேஜ் வந்து லிவரேஜ் வந்து அவன் தரது ப்ரோ. நம்ம எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம லிவரேஜ் எப்பவுமே கம்மியா வச்சு ட்ரேட் பண்றது நல்லது. நம்ம ஜாஸ்தியா வச்சு ட்ரேட் பண்ண வச்சுக்கோங்க, இஷ்டத்துக்கு ஃபண்ட் இருக்குன்னா நம்ம விளையாடி விட்டுருவோம். அதனால நீங்க 1:1 வைங்க. எனக்கு லெவரேஜ் ஆக்சுவலா என்னன்னு புரியல, அதான் கேட்கலாம். லிவரேஜ்னா இப்போ 10,000 ஒரு பொருள் விற்குதுன்னு வச்சுக்கோங்க. அது 10,000 இருந்தா ட்ரேட் பண்ணி வைக்கிறது வந்து பார்த்தோன்னா அது 100:100 அது மாதிரி வைப்பாங்க. 1:1 இப்போ வந்து பார்த்தோன்னா 10,000 பொருளை என்னால் வந்து ஒரு 1,000 இருந்தாலும் ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்றது தான் லிவரேஜ். காசு கம்மியாக கட்டி ட்ரேட் பண்றது. என்கிட்ட முதல் இவ்வளோ தான் இருக்கு, அதுக்கு வந்து அவன் லிவரேஜ் மாதிரி கொடுப்பான். அவன் போட்டுப்பான் மிச்சம் காசை போட்டுட்டு உங்களுக்கு ட்ரேட் உள்ள என்டர் பண்ணி விடுவான். என்ன பிரபா, நான் சொன்ன ஆன்சர் கரெக்டா? ஆனா அங்க நம்ம ட்ரேட் பண்ணும்போது லாட் மட்டும் 0.01 அது கொடுத்தா போதும்ல. இந்த லெவரேஜ் அது கொடுத்தா போதும். லிவரேஜ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ஓகேவா? ப்ராப்பர் ரிஸ்க் டிஃபைன் பண்ணாம ட்ரேட் பண்ணா ஹெவி லாஸும் வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பயுமே லிவரேஜ் கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும். அதனால லிவரேஜ் வந்து 1:1 வச்சுக்கோங்க ஆரம்பத்துல ட்ரேட் பண்ணுங்க.
அது லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதுக்கு போங்க, சார்ட் போங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அலர்ட் செட் பண்ணுறது வந்து எப்படின்னு சொல்கிறேன். சப்போஸ் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இதில் ரைட் ஹேண்ட் சைடு வந்து அந்த வாட்ச் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்களே, அது போங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் மாரி அங்கே கர்சர் வைக்கிறார் பாருங்கள், அதுதான் வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க, ஆட் சிம்பிள். ஸோ இந்த வாட்ச் லிஸ்ட்குள்ளார உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஸ்டாக்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிற ஒரு 50 ஸ்டாக்ஸ் வந்து நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 50 ஸ்டாக்ஸோட நேமையும் இந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கமாடிட்டியில் குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவாக இருந்தாலும் அந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிரிப்டோ, ஃபாரெக்ஸ். சார் அப்படி ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணும்போது ட்ரேடிங் பேமெண்ட் பண்ற மாதிரி வருது. ஆமாம் சார். ஆக்சுவலாக இப்போ பேசிக் பிளான் பொறுத்த வரைக்கும் உங்களால் கொஞ்சம் தான் ஆட் பண்ண முடியும். இப்போ இவர் வச்சிருக்கிறது வந்து எசென்ஷியல் பிளான் வந்து போட்டிருக்காரு, 1 இயருக்கு போட்டிருக்காரு. ஸோ அது போட்டுக்கிறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப சேவ் ஆகும். இப்போ ரியல் டைமில் ட்ரேட் பண்ணுறப்ப நம்ம சார்ட்டை பார்க்க தேவையில்ல, டைரெக்டாக அந்த அலர்ட் உங்களுக்கு மொபைலுக்கு ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக சார்ட்டை வந்து பார்த்துட்டு ட்ரேட் பண்ண போதும். மெயினாக என்னென்னா உங்களோட டிசிஷன் டேக்கிங் டைமும் எமோஷ்னலாக நம்ம ட்ரேட் எடுக்கிற டைமும் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ இவர் காட்டுறது வந்து எசென்ஷியல் பிளான் தான், பட் பேசிக் பிளான்ஸில் வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து தரல ஆக்சுவலாக ட்ரேடிங் வியூவில். சப்போஸ் நம்ம ஃபியூச்சரில் எனேபிள் பண்ணுறோன்னா இதே ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம், இப்போ இவர் காட்டுற இதே ஆப்ஷன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி எல்லாமே இவர் அலர்ட்டுமே எனேபிளா இருக்காது, அப்படி தானேங்க? ஆமாம் சார், அலர்ட்டும் நம்மளால பேசிக்கில் போட முடியாது. ஓகே. ஸோ இவர் காட்டுறது அதுக்கு பேமெண்ட்லாம் எப்படி சார் வரும் ட்ரேடிங் அந்த இதுக்கு எசென்ஷியலுக்கு? எசென்ஷியலுக்கு பார்த்தீங்கன்னா 11,000 பர் இயர் சார்ஜ் பண்ணுறாங்க ஆஃபர் பீரியடில். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 1300 கிட்ட வரும் பர் மந்த். சரி சரி. ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காரு. சப்போஸ் உங்களுக்கு இதை தாண்டி வேறு எதுனா ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை அன்றைக்கி இன்ட்ராடேக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக 2-3 ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணுறீங்கனாலும் அதை அன்றைக்கி மார்னிங்கே வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் வந்து காட்டும். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸு ஆட் ஆகிருக்கோ அது வந்து டெலிட் பட்டன் மாதிரி காட்டும். எது வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி காட்டும். அது கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஸ் பேங்க்கு டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி DXY, ஸோ DXY, ஸோ அது மாதிரி இதுதான். இது எதெல்லாம் மேஜராக நம்ம ரெகுலராக பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க அபிஷேக். மேலே பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டுக்கு ஒரு நேம் வந்து தரணும், ஓகேங்களா? மேலே அந்த 15 இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு ரீநேம் பண்ணிக்கோங்க, ரீநேம் கொடுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். அவர் வந்து 15 கொடுத்துருக்காரு, தட் மீன்ஸ் அந்த 15 நிமிஷம் ரிலேட்டடாக இந்த வாட்ச் லிஸ்ட் வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு வே ஆஃப் கிரியேட்டிங் வாட்ச் லிஸ்ட். ஏன் சொல்லுவோன்னா நம்ம 2 டைம் ஃப்ரேம் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கோம், ஒன்று 30 மினிட்ஸ், இன்னொன்று வந்து 15 மினிட்ஸ். அது இல்லாமல் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னா 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அவர் வாட்ச் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. சப்போஸ் இந்த 15 மினிட்ஸ் படி அவருக்கு அலர்ட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகணும். இப்போ ஒரு 10 ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணியிருக்காருன்னா இந்த 10ல் எப்பப்பெல்லாம் 15 மினிட்ஸில் சிக்னல்ஸ் ஜென்ரேட் ஆகுதோ அப்போ எல்லாமே உங்களுக்கு மெசேஜாக வந்துடும், மொபைலுக்கு டைரெக்டாக வந்துடும், மெயிலுக்கும் வந்துடும், ஓகேங்களா? சப்போஸ் இல்லை உங்களுக்கு ரிங்டோன் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அது மாதிரியும் செட் பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் மாதிரி, ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நேம் வந்து 15 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காரு. இப்போ இது சேவ் பண்ணிக்கோங்க அபிஷேக். சேவ் பண்ணிவிட்டு அலர்ட் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அலர்ட் ஆட் பண்ணுறது. அலர்ட் ஆட் பண்ணுறது ப்ளஸ் ஐக்கான் மாதிரி அந்த இப்போ ரவுண்ட் அந்த கிளாக் மாதிரி ஒன்று காட்டும், அதுதான் அலர்ட்டு. ஸோ அந்த ப்ளஸ்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் இப்படி தான் ஓப்பன் ஆகும் விண்டோ. இதில் கண்டிஷன் வந்து நம்மளோட இண்டிகேட்டரோட நேம் வந்து கொடுக்கணும். மேலே கண்டிஷன் ப்ரைஸ்னு இருக்கா, ஸோ அதில் இப்போ கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது வெர்ஷன் 8. ஸோ இதில் ஆப்ஷன் டிகோட ட்ராக் எடிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்
எஃப்எக்ஸ்ன்னு இருக்கும். எனி அலர்ட் ஃபங்க்ஷன் கால் அப்படின்னா இதில் வந்து ஒரு 10 விதமான அலர்ட் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா, இந்த 10 விதமான அலர்ட் ட்ரிகர் ஆகிறப்பையும் நீங்கள் சார்ட்டை வந்து பார்க்க தேவையில்ல. டேரெக்டாக 15 மினிட்ஸில் எப்போல்லாம் இந்த 10 விதமான அலர்ட் வந்து ட்ரிகர் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு டேரெக்டாக மொபைலுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். ஸோ அப்போ டேரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் எஃப்எக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்வல் பார்த்தீங்கன்னா அவர் டிஃபால்ட்டாக 15 மினிட்ஸ்ன்றதை வச்சுருக்காரு. ஏன்னா இப்போ கரண்ட்டாக நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் சார்ட்டை பார்க்குறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரி டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு பர் மந்த் வேணுமா இல்லை ஒரு வீக்குக்கு நீங்கள் செட் பண்ணுறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை ஓப்பன் எண்டடாக விட்டுறீங்களா, ஓப்பன் எண்டட்னா லைஃப் ஃபுல்லாக இந்த அலர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகணுமா அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ மெசேஜில் உங்களுக்கு என்ன வரணும், அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கோடிங் என்ன பண்ணியிருக்கோமோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், சப்போஸ் மொபைல் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் வந்து டிக் பண்ணிக்கலாம் நோட்டிஃபை இன் ஆப். சப்போஸ் டிஸ்பிளே அண்ட் ஆன்சைட் நோட்டிஃபிகேஷன் இந்த பேஜ் கார்னர். இந்த சப்போஸ் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் வியூலே அலர்ட் வந்து ட்ரிகர் ஆகும். இப்போ நம்ம லைவில் கூட ஒரு அலர்ட் XAUSDயில் பார்த்தோம், அவருக்கு ட்ரிகர் ஆச்சு. சேம் அதே மாதிரி சென்ட் மெயில், உங்களுக்கு மெயிலே மெசேஜ் வரணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து டிக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வெப்புக் யூஆர்எல், ஸோ இது வந்து உங்களுக்கு போஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். ஸோ இது இப்போதைக்கு தேவையில்லை, இது வந்து ஆல்கோக்கு யூஸ் பண்ணுவாங்க வெப்புக் யூஆர்எல். ஸோ இது தேவையில்லை. ப்ளே சவுண்டு கொடுத்துக்கலாம். சென்ட் பிளைன் டெக்ஸ்ட், ஸோ இது மாதிரி இமெயில் இல்லாதவங்க பிளைன் டெக்ஸ்ட் மாதிரி கொடுத்துக்கலாம், உங்களுக்கு மெசேஜ் மாதிரி வந்துடும் பிளைன் டெக்ஸ்ட்டாக. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து எனேபிள் ஆகிடும். எனேபிள் ஆகிட்டு க்ரியேட், இங்கே வந்து க்ரியேட்டுன்னு கொடுக்கணும். இந்த க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் அலர்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் நேமில் 15 மினிட்ஸ் இவர் இப்போ கர்சர் வைக்கிறார் பாருங்கள். ஸோ அந்த பர்டிகுலர் நேமில் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். அது காம்பினேஷன் ஆஃப் எல்லா அலர்ட்டும். ஸோ எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணாரோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு அலர்ட் வந்து ரிசீவ் ஆக உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். ஸோ அது வந்த உடனே அடுத்து செகண்டே வந்து அவர் நம்ம சொன்ன ரூல்ஸ் படி என்ட்ரி வந்து போட்டுருவார். ஸோ அதனால் அவருக்கு சார்ட்டில் பார்க்குறப்ப அவருக்கு எந்த ஒரு பதட்டமோ எந்த ஒரு எமோஷ்னல் விஷயமோ உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு என்ட்ரி போடப்பவே நம்மளுக்கு 3 விஷயம் தெளிவாக தெரியும். ஒன்று, மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ட்ராப் ஆகுது, தட் மீன்ஸ் இன்ஸ்டியூஷன் எந்த இடத்துல ட்ராப் பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரியும். நெக்ஸ்ட்டு எவ்வளோ டார்கெட் போடணுன்றது தெரியும், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு தெரியும். இந்த 3 விஷயம் நம்மளுக்கு கிளியராக தெரியறதுனால நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்தாலும் நம்ம மேஜராக அஃபெக்ட் ஆக மாட்டோம், நெகட்டிவாக வந்தாலும் நம்ம மேஜராக அஃபெக்ட் ஆக மாட்டோம். ஸோ இந்த 3 விஷயம் கிளாரிட்டியாக தெரியாத பட்சத்தில் தான் நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம நிறைய தாட்ஸ் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். டிசிஷன் வந்து நம்ம மாற்றலாமா, இல்லை நம்ம வேறு அட்ஜஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஆவரேஜ் பண்ணலாமா, இல்லை அடுத்த ட்ரேட் வந்து வேறு டைரெக்ஷனில் எடுக்கலாமா. ஸோ மல்டிபிள் கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சாக நான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு வே ஆஃப் ட்ரேடிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற கோர் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப்பு. ஏன்னா நான் நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நம்ம குரூப்பில் போட்டிருப்பேன். ரெஃபரன்ஸாக ரீசெண்டாக நடந்த ட்ரம்ப் நியூஸஸ்ஸு, அது இல்லாமல் குளோபலாக ஒரு ஸ்டாக்ஸோட டைரக்ஷன், மேஜராக நடக்கிற டைரக்ஷன், ஸோ இது எல்லாமே போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ கோல்டு பாருங்க எவ்வளோ தூரம் கீழே போயிருக்குன்னு பாருங்க. ஸோ கோல்டு வந்து டார்கெட்டும் உங்களுக்கு மேலே மென்ஷன் ஆகிடும். 4788ன்றது டார்கெட், ஃபஸ்ட் டார்கெட். 4700ன்றது செகண்ட் டார்கெட். ஸோ இது மாதிரி டார்கெட்டும் உங்களுக்கு மென்ஷன் ஆகிறதுனால நீங்கள் எந்த ஒரு அடிஷ்னல் எஃபோர்ட்ஸும் நீங்கள் சார்ட்டில் போட தேவையில்லை. ஏன்னா இப்போ ட்ரேட் ஆகிற சார்ட்டுன்னு கிடையாது, நீங்கள் குளோபலாக எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து ட்ரேட் பண்ணணும், ஃப்யூச்சரில் நான் நிஃப்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நான் ட்ரேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் அதுலேயும் உங்களோட எப்படி சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு அதுலேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து எவ்வளவோ இருக்குது. ஸோ இப்போ வந்து ஜோன்ஸ் மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஜோன்ஸ் வந்து என்னவா ரியாக்ட் ஆகும்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 2 ஜோன் எப்படி சொல்கிறது 2 ஜோன் வந்து க்ரியேட் ஆகும். ஒன்று புல் ட்ராப் க்ரியேட் பண்ணுற ஒரு ஜோன், நெக்ஸ்ட் வந்து பியர் ட்ராப் வந்து க்ரியேட் பண்ணுற ஜோன். இந்த ஜோனுக்குள்ளே எப்போல்லாம் மார்க்கெட் வருதோ அப்போ மேஜராக ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கும். ஸ்ட்ரகிள் மீன்ஸ் ஒரு பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் வந்து
ஒரு மேஜரான ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் நடந்து திருப்பி மார்க்கெட் அந்த ஜோன் கிட்ட வரப்ப ரிஜெக்ஷன் ஆகும். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பண்ணி போட்டிருப்பேன். எங்கெங்கெல்லாம் சர்க்கிள் பண்ணுறனோ ஒரு வேலிட் பை கொடுத்து மார்க்கெட் நம்மளோட டார்கெட் ரீச் பண்ணிட்டு யூபிஐ போங்க. நம்ம இது ஆல்ரெடி பண்ணது பார்க்கலாம். எதனா நம்ம பண்ண ஆப்ரேஷன் ஹிஸ்ட்ரி எதனா இருக்கான்னு பாருங்க. இல்லை இருக்கு. ஒன்று பண்ணுங்க. மெயில் தான் எழுதணும் அபிலாஷ். இது அபிஷேக் இதுக்கு மெயில் உடனே எழுதிருங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு நம்ம போட்டு? ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும் ப்ரோ. 5 to 10 மினிட்ஸ். ரிஃப்ரெஷ் பண்ணுங்க, வந்துடும் உடனே. ஃபர்ஸ்ட் இன் ப்ராக்ரஸ்னு வந்துச்சு, எனக்கு பேமெண்ட் இங்கே ஆயிடுச்சு. அப்படியா? ஓகே, ரிஃப்ரெஷ் கொடுங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக பே பண்ணி. இல்லை, அந்த யூடிஆர் நம்பர் கரெக்டாக போட்டிங்களா? ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர். சரி, ஒன்று பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம சப்போர்ட் போகலாம். இப்போ அந்த இடத்துல கான்டாக்ட்னு எதனா இருக்கும் பாருங்க. இருங்க. நான் எப்பவுமே சிஸ்டம்ல தான் பண்ணுறேன். இது ஃபோனில் தான் பண்ணுவேன். பேமெண்ட்லாம் ஃபோன்லேயே பண்ணிவிட்டு ஃபோன்லேயே லாகின் வச்சுட்டு ஃபோன்லேயே இது பண்ணுவேன். ஃபோனில் எதனா வந்திருக்கான்னு பாருங்க. ஃபோனில் அப்படியே லாகின் இது பண்ணி பாருங்க. ஃபோனில் செக் பண்ணி பார்க்குறேன். இல்லை ப்ரோ, ஃபோன்லேயும் வரல. வரலையா ப்ரோ? நீங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இது பண்ணிக்கோங்க. ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு இது இருக்கு பாருங்க ப்ரோ, கஸ்டமர் சப்போர்ட்னு சைட்டில் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, கஸ்டமர் சப்போர்ட்னு எதுவும் இல்லையே. மொபைல் இருக்கு பாருங்க. மொபைலில் தான் பார்த்துட்டு இருக்கேன். பர்சனல் ஏரியாவில் இருக்கு பாருங்க. பர்சனல் அது சர்ச் ஃபார் ஹெல்ப்னு இருக்கு, மெசேஜஸ் ஹெல்ப்னு இருக்கு. அதில் அடிங்க, ஹெல்ப்பில் கூட அடிங்க. இருங்க, அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஒரே நிமிஷம். ஹெல்ப்பு போயிட்டீங்களா? ஹெல்ப்பு போயிட்டு ஃபினான்ஸ் போங்களேன். ஃபினான்ஸ் போயிட்டேன். கீழே கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்கு பாருங்க. கீழே கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்கு பாருங்க. அங்கே கிளிக் பண்ணி உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை போடுங்களேன். இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் ஆச்சு. உங்களுக்கு அக்கௌண்ட் வெரிஃபை வந்துச்சுல்ல? நீங்கள் வெரிஃபை வந்துச்சு தானே? வந்துருச்சு. வந்துச்சுன்னா காசு உடனே வரணுமே, வரல. ஆதார் கார்டு கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சு.
ஓ கொடுத்து தான் இது பண்ணீங்களா? கௌதம் ஓகே சார் அந்த ஃபோன் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு இந்த வந்துட்டு மாதிரி இருக்கு ஃபோன் சரி வந்துட்டு ஓகே இருக்கு. ஓகே நீங்கள் தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். அவ்வளோதான் சிம்பிள் தான். இப்போ நீங்கள் கான்டாக்டர்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து இந்த மெயில் எழுதுங்க, ஒரு இது மாதிரி எழுதுங்க, இந்த மாதிரி டெபாசிட் பண்ண 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை, கிரெடிட்டே ஆகல என்னோட வேலெட்டில், எப்போ கிரெடிட் ஆகணும் ஒரு மெசேஜ் எழுதுங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க. ஓகே. அந்த கூகுள் பே டிரான்சாக்ஷன் ஸ்க்ரீன்ஷாட் தானே? ஆமாம் ஆமாம் ப்ரோ. யூபிஐ மூலமா பண்ண இந்த மாதிரி 3000 பண்ணேன்னு சொல்லி போடுங்க. நீங்க மெசேஜ் எழுதிட்டீங்களா? இதோ எழுதிட்டே இருக்கு ப்ரோ. கோல்டு பாருங்க எல்லாம் மேல போற மாதிரி போயிட்டு கீழே தான் வந்து நிற்கிறான் பாருங்க. மெசேஜ் அனுப்பிச்சிங்களா ப்ரோ? அனுப்பிச்சாச்சு ப்ரோ ஹெல்ப்புக்கு. இப்போ ரிப்ளை வரும் கொஞ்ச நேரத்துல, வந்தோன்னு பார்த்து இது பண்ணிக்கோங்க. வந்துடும், காசு வந்துடும். காசு வர வரைக்கும் விடாதீங்க ப்ரோ. அவனுங்கள வரும் இந்த தியாகன்றவர் அப்படிதான் என்ன கேட்காம ஏதோ பண்ணாரு. இப்போ 2000 ரூபாய் போட்டா 2000 ரூபாய் மறந்துட்டே போயிட்டாரு, வரவே இல்லை அவருக்கு காசு. ஆனா இது வரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி ஆனது இல்லை, கரெக்டா இருக்கு இது. அதே மாதிரி வித்ரா போட்டா கூட கரெக்டா வந்துடும். நம்ம வித்ரா இன்னொரு நாள் நான் சொல்லித்தரேன், வேற மூலியமா எடுக்கலாம். இப்படி எடுத்தா நம்மளுக்கு லாபம் கிடையாது. நம்ம பினான்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கிரிப்டோ மூலியமா மூவ் பண்ணி அது மூலியமா எடுத்துக்கலாம் நம்ம. 90 minutes to 3 hours ஆகுன்ற மாதிரி போட்டிருக்கு ப்ரோ. ரெஃப்ளெக்ட் 3 ஹவர்ஸா? 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. அப்பனா இது இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஃபோரெக்ஸ் சிம்பிள் தான் ப்ரோ. நீங்க எதுவும் காம்ப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஆர்டர் எடுக்க போறீங்க, சார்ட்டை பார்க்க போறீங்க, ஆர்டர் எடுக்க போறீங்க, பையா செல்லா போட போறீங்க, லாட் சைஸ் முடிவு பண்ண போறீங்க, முடிவு பண்ணிட்டு இது பண்ண போறீங்க. ஓகே. இப்போ நீங்க ட்ரேடுன்னு கொடுங்களேன், ட்ரேடுன்னு கொடுங்களேன். லாட் சைஸ் எவ்வளவு முதல்லன்னு பார்த்துக்கலாம். ட்ரேடுன்னு கொடுங்களேன். ஒரு நிமிஷம், இந்த இடத்துல எக்ஸ்ஏடியே போடுங்களேன். செல்லுன்னு கிளிக் பண்ணுங்களேன். கிளிக் பண்ணுங்க. மார்ஜின் யூ டோன்ட் ஹேவ் மார்ஜின் வருது. போன்ல பாத்தீங்கன்னா மார்ஜின் உங்களுக்கு காட்டும். நான் பார்த்து சொல்றேன், ஒரே நிமிஷம்ங்க. வெறும் $24 தான். வெறும் $24 காட்டுது. $24 கிட்டத்தட்ட 24.07 இன்டூ 93. 2200 ரூபாய் இருந்தா போதும் உள்ள போறதுக்கு. 2300 ரூபாய் இருந்தா போதும். நீங்க 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க அபிஷேக். வரலன்னா நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. உடனே வந்துடும் யூஸ்வலா. பட் ஆனா இது லேட் ஆகுது, என்னன்னு தெரியல. நைட் டைம்ன்றதான் லேட் ஆகுதான்னு தெரியல. இங்கே வந்து பேமெண்ட் நாட் கிரெடிட்டட்னு வந்திருக்கு ஃபோன்ல. அட் திஸ் டைம் ப்ராசஸிங் ஆஃப் லோக்கல் பேமெண்ட் ஆப்ஷன் மே பி டிலேட். வி ஆர் டேக்கிங் ஆல் நெசசரி ஸ்டெப்ஸ் டு கம்ப்ளீட் யுவர் ரெக்வெஸ்ட் அஸ் உங்களுக்கு டிடெக்ட் ஆயிருக்கா? பேமெண்ட் நாட் கிரெடிட்டட்னு இந்த ஃபோன்ல வந்து ரீசெண்ட் மெசேஜ்னு சொல்லி வந்திருக்கு. பேமெண்ட் இதுவும் ஆகலையா? இருங்க நான் இல்ல உங்க சைடுல டெபிட் ஆயிருக்கா? டெபிட் ஆயிடுச்சு என் சைடுல. அப்ப வெயிட் பண்ணுங்க. பிரபா, சரி வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க ப்ரோ வாட்ஸ்அப்ல. Payment not credited rate. At this time processing of local payment option made. We are taking all necessary promptly as possible. Okay bro, payment இன்னும் கிரெடிட் ஆகல.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆயிடும்னு போட்டிருக்கு. டிலே ஆயிருக்கு, பட் கிரியேட் ஆயிருக்குன்னு போட்டிருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. உங்களுக்கு பேலன்ஸ் வந்துடும் ப்ரோ. கட் பண்ணிக்கலாமா நம்ம, இல்லை மேற்கொண்டு பார்க்க வேண்டியது இருக்கா? ப்ரோ வெங்கட் ப்ரோ, ஓகே தான். இது ட்ரேட் எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கா? நல்லா எடுக்கிறீங்களா? போயிட்டு இருக்கு பிரதர். சரி சரிங்க ப்ரோ. இந்த டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதான் அலர்ட் போட்டு தரேன்னீங்க. அது கொஞ்சம் அதுதான் இப்போ அபிஷேக் போட்டுட்டாரு. நான் அவர் உங்ககிட்ட கனெக்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே ஓகே. அதுதான் நீங்கள் அந்த ட்ரேடிங் வியூ எசென்ஷியல் பிளான் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா அது நம்ம அது இருந்தால் தான் பண்ண முடியுமா சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படிங்களா? அது பண்ணிட்டீங்கன்னா நம்ம அலர்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. சார் இன்னொன்று, இப்போ பை சின்னு வருது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ பை சின்னு வந்த உடனே நம்ம வந்து ஆர்டர் எடுக்கணும் இல்லைங்களா? அதான் பை சினா அந்த டேபிளை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். சினாரியோஸ் டேபிள், மொமெண்டம் ஓகே சினாரியோஸில் அது எந்த சினாரியோவில் கவர் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். பட் ஓகே. மோஸ்ட்லி எப்படின்னா, இப்போ ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ம். ஒரே நிமிஷம். ஓகே. இப்போ ப்ரோ நான் கட் பண்ணிக்கிட்டுமா? கூப்பிடுறாங்க வீட்டில், டோன்ட் மைண்ட். ஓகே ஓகே ஓகே, எல்லாம் பாருங்க. ஓகே ஓகே. நிஃப்டி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு மொமெண்டம் சிக்னல் மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு அதுக்கு தான் நான் செட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிளைனாக ட்ராப் பேஸ்டு சிக்னல்ஸ் மட்டும்தான் இங்கே காட்டும். ஓகேங்களா? நான் இப்போ வச்சிருக்கிறது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இதில் எனக்கு மொமெண்டமே காட்டாது. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே அவெஞ்சர் எஸ்கியூவில் எம்பவர் சிக்னல் இது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிடும். ஸோ அப்படி ஹைட் பண்ணுற பட்சத்தில் இந்த டிக் மார்க் எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஒன்லி ட்ராப் பேஸ்டு சிக்னல்ஸ் மட்டும் தான் காட்டும். சேம் அதேமாதிரி இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிப்பேன். இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு, இல்லைனா இதே விண்டோவில் மல்டிபிள் ஸ்க்ரீன் வந்து நம்மளால் போட முடியும். என்னால் 16 விண்டோ வரைக்கும் என்னால் போட முடியும். சப்போஸ் நான் பெரிய டிவியில் பார்க்குறேன் அப்படின்னா என்னால் 16 விண்டோஸ் கிட்ட போக முடியும். ஏன்னா ப்ரீமியம் வச்சுருக்கேன் நான். அதனால் நான் இப்படி விண்டோஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க முடியும். சப்போஸ் நம்மளால் விண்டோஸ் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க முடியலன்ற பட்சத்தில் நம்ம டியூப்ளிகேட் விண்டோ போட்டுட்டு இன்னொரு ஸ்க்ரீனில் 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 5 மினிட்ஸ் வச்சுட்டு இதில் வேறு என்ன ட்ராப் வருது அப்படின்றத பாருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, மார்னிங் எதுவும் வரல. கடைசியாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:30க்கு ஒன்று வந்திருக்கு. சேம் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ராப்புமே காட்டல. ஸோ இந்த 11:30 படி போயிருந்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம். பட் ரிவர்ஸ் பை வந்து ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு சின்ன அப் மூவ் கொடுத்துட்டு திருப்பி வந்து ஃபாலோ ஆகிட்டான். மேக்ஸிமம் இந்த ரெட் ஜோனு இந்த க்ரீன் ஜோன் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, மேஜராக அந்த இடத்துல இன்ஸ்டியூஷன் பையர்ஸ் இன்ஸ்டியூஷன் செல்லர்ஸ் வந்து உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு மார்னிங் கூட நான் குரூப்பில் போட்டிருப்பேன். இந்த இடத்துலலாம் பாருங்கள் பெரிய ஒரு ரிஜெக்ஷன் வந்து காட்டும். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம கரெக்டாக 125K வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ரிவர்ஸ் செல் அப்படின்னு கொடுத்துருக்கு. பட் நீங்கள் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் வருதுன்னா அந்த ட்ராப்போட லோயஸ்ட் பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி ஒரு புல் ட்ராப் வருதுன்னா அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் உங்களோட எஸ்எல்ஆர் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த சின்ன சின்ன இன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையர்ஸ் வந்து எவ்வளோ ரிஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்கன்றத பாருங்கள். இந்த கேண்டலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரிஜெக்ஷன் வந்து நடந்திருக்கு. திருப்பி மார்க்கெட் வந்து வேலிட் பை கொடுத்து திருப்பி உள்ளே வந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு விண்டோவில் வெறும் மொமெண்டம் மட்டும் வச்சு பார்க்கணும். மொமெண்டம் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா 15 மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு இந்த ட்ராப்பை வந்து எடுத்து விட்டுட்டு மொமெண்டம் மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மொமெண்டம் மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு B/CE S/PE அப்படின்னு வருதோ அது மட்டும்தான் தெரியும் சார்ட்டில், வேறு எதுவும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு மார்னிங் இந்த என்ட்ரி ஒன்று வந்துச்சு. ஆனால் இந்த என்ட்ரி பட் ஆப்போசிட்டா நடந்திருக்கு சார். இப்போ பை சின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். பட் அதுக்குள்ள செல் தான் நடந்திருக்கு சார். ஆமாம் அது சார். ஒரு ஆக்சுவலாக 2 ஆயிடுச்சு இந்த மாதிரி. இல்லை அதுதான். இப்போ நீங்கள் இது மட்டும் பார்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து மொமெண்டம் சார். மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்ல, ஒரே நிமிஷம்.
மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர். ஓகேங்களா, இது வந்து குயிக்காக நடக்கும். குயிக்காக இந்த சென்ஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் மூவாக தான் இருக்கும் மொமெண்டம் பொறுத்த வரைக்கும். ஒரு ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டையர் ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். இப்போ மொமெண்டமில் அதுக்கு தான் நம்ம 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் 40 பாயிண்ட்ஸ்ன்றது டார்கெட்டாக கொடுத்துருக்கோம். சப்போஸ் இந்த என்ட்ரி மார்னிங் நீங்கள் இதை சப்போஸ் நீங்கள் இது வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம் 15 மினிட்ஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 9:30 பை கால் ஆப்ஷன் வந்திருக்கு. ப்ரீவியஸ் கேண்டிலில் உங்களுக்கு ரெட் கலர் பிஓஎஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ அடுத்த கேண்டிலில் 9:45 வந்து நீங்கள் புட் ஆப்ஷன் போயிருக்கணும். கால் போகக்கூடாது, புட்டு போயிருக்கணும். லாஜிக்காக பார்த்தீங்கன்னா B/C வந்திருக்கு. சாரி ஆமா இந்த சார். என்ட்ரி இந்த என்ட்ரி வந்து நம்ம அவாய்டே பண்ணியிருப்போம், எடுத்திருக்க மாட்டோம். ஏன் எடுத்திருக்க மாட்டோம்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ்னு காட்டியிருக்கு. ம். கரெக்ட்டுங்களா, ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ்னு நம்ம ரியல் டைம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக பாருங்க, இங்கே ஜார்விஸ் ரிப்போர்ட்னு ஒன்று வந்து கூடவே வரும். அந்த சிக்னல் ஆமா ஜென்ரேட் ஆமா சார். ஆனதுக்கப்புறம் கூடவே காட்டிட்டே வரும். இருக்கும். அந்த ஆமா சார். அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸ்னு மென்ஷன் ஆயிருக்குன்னா அந்த சிக்னல் வந்து நம்ம எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த 9:30 மணி சிக்னல் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவாய்ட் பண்ணியிருப்போம், எடுத்திருக்க மாட்டோம். ஓகேங்களா, ஆனால் 5 மினிட்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கேண்டிலில் சாரி 5 மினிட்ஸ் இது இருக்குது, ஒரே நிமிஷம். ஓகே 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் படி 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் செல் கொடுத்துருக்கான். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல் என்ட்ரி எடுத்திருப்போம். பட் நம்மளுக்கு செல் என்ட்ரி என்ன இருக்கும், ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா, ஸ்டாப் லாஸ் இதே கேண்டிலில் ஹிட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த ஒரே கேண்டிலில். ஆமா அப்போ அடுத்த ஆமா. கேண்டில் நம்ம என்ன எடுத்துருக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எடுத்துருக்கணும். அடுத்த கேண்டில்னு கிடையாது, ஒன்ஸ் உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் 1 நிமிஷம் பஃபர் பாயிண்ட் வச்சுட்டு அடுத்த ட்ரேடு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுக்கணும். இப்போ சப்போஸ் செல்லு எடுத்துட்டு உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிற பட்சத்தில் அடுத்த ட்ரேட் வந்து என்ன எடுத்துருக்கணும்னா கால் எடுத்துருக்கணும். சப்போஸ் கால் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம அதில் ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்கலாம். ஓகேங்களா, ஆமா சார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு பை சிஇ வந்திருக்கு. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டல் பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் கொடுத்துருக்கு. அப்போ இது என்ன சினாரியோவில் வரும், ஏன்னா இப்போ ஆரம்பத்துலேருந்து இருக்கிறவங்க எல்லாருமே இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் டிப்பில் இருப்பாங்க. ஃபிங்கர் டிப்னா அவங்களுக்கு மல்டிபிள் சார்ட்ஸை பார்த்து அவங்களுக்கு அந்த சினாரியோ எடுக்கணுமா வேணாமான்றது அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. இப்போ நான் வச்சிருக்கிற டூல் வந்து மோர் அட்வான்ஸ்டு. ஏன்னா எல்லாமே வந்து இந்த இந்த டூல்குள்ளே நான் கொண்டு வந்துட்டேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸல் ஷீட் ஒன்று ஆரம்பத்தில் வச்சுருந்தேன், அந்த எக்ஸலை பார்த்து தான் எடுப்பாங்க. ஸோ இப்போ இது எக்ஸல் கூட நம்மளுக்கு தேவையில்லை, டேரெக்டாக இந்த சினாரியோ ப்ரீஃபிங் டேபிள் வச்சோம் அப்படின்னா இந்த டேபிள் வந்துடும். ஓகே, எனக்கு 10:45 ஒரு B/C கொடுத்துருக்கு, டார்க் க்ரீன் லைனுக்கு மேலே கொடுத்துருக்கு. அப்போ நான் என்ன எடுக்கணும் அப்படின்றத இந்த மேலே இருக்கிற டேபிளில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேலே இருக்கிற டேபிளில் பார்த்தீங்கன்னா B/C வந்திருக்கு, ப்ரீவியஸ் கேண்டிலே எனக்கு பிஓஎஸ் கொடுத்துருக்கு. அப்போ க்ரீன் பிஓஎஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனில் மெட் ஆகுது. அப்போ சினாரியோ 1 அப்படின்னா கரண்ட் கேண்டிலில் நான் கால் ஆப்ஷன் எடுத்துருக்கணும். இப்போ இந்த என்ட்ரியில் தான் மார்னிங் வந்து அபிஷேக்ன்றவோட லாபம் பார்த்தாரு. ஸோ இதில் வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தார். அவருக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட் வந்து கரெக்டாக ஹிட் ஆகிட்டு திருப்பி அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாக்டாக அந்த டார்கெட் வந்து 40 பாயிண்ட் போட்டு 358 எடுத்தார். ஸோ 398 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ இந்த என்ட்ரி மேலே வச்சிங்கன்னா இதில் ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, ரைசிங் இருக்குது. அப்போ இந்த என்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எடுக்கலாம்னா ப்ரீவியஸ் கேண்டலில் பாருங்கள் உங்களுக்கு பிஓஎஸ் எதுவுமே வரலை. அப்போ இது என்ன சினாரியோவில் கவர் ஆகும்னு பாருங்கள், இது செகண்ட் சினாரியோவில் கவர் ஆகும். அப்போ செகண்ட் சினாரியோ ஏன் கவர் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் கேண்டில்லையும் கரண்ட் கேண்டில்லையும் உங்களுக்கு பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எதுவுமே இல்லை. அப்போ என்ன என்ட்ரி எடுக்கணும்னா கரண்ட் சிக்னல் கேண்டில் எடுக்கணும். அடுத்து இன்னொரு என்ட்ரி வந்திருக்கு பாருங்க, S/Pன்னு வந்திருக்குங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ரைசிங்னு காட்டுது, ப்ரொஜெக்ஷன் வந்து மேலே ரைசிங்னு காட்டுது. ப்ரீவியஸ் கேண்டில் பாருங்க, இப்போ ஒரு சிக்னல் வருதுன்னா நீங்கள் இப்போ சப்போஸ் 11:30 ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அந்த சிக்னல் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியணும். ப்ரீவியஸாக நடந்த சிக்னல், அதுக்கு முந்தைய சிக்னல் எதுவுமே நம்ம மைண்டுக்கு வரவே கூடாது. ஸோ அப்போ இந்த சிக்னல் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில் பிஓஎஸ்ஓ இல்லை சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ ஃபார்ம் ஆயிருக்கா பாருங்கள், ஃபார்ம் ஆகலை. அப்போ ஃபார்ம் ஆகாத பட்சத்தில் என்ன என்ட்ரி எடுக்கணுன்றதை இந்த டேபிளுக்கு வாங்க. டேபிளுக்கு வந்தீங்கன்னா S/P வந்து க்ரீன் லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ 4, 5, 6 இந்த 4, 5, 6ல் ஏதோ ஒரு சினாரியோ வந்து கவர் ஆகும். அப்போ ப்ரீவியஸ் கேண்டில் எதுவுமே ஃபார்ம் ஆகலை, நோ பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எதுவுமே வரலன்னா நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணணும், செல் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் கேண்டிலில் இந்த கேண்டிலில் நம்ம செல் என்ட்ரி எடுத்திருந்தோம்னா பாருங்க ஃபுல்லாகவே ஃபால் தான்.
ஓகேங்களா? அப்ப அடுத்தது இன்னொரு S/P குடுத்துருக்கான். இது நம்ம எடுத்திருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்திருக்க மாட்டோம். ஏன் எடுத்திருக்க மாட்டோம்னா, இது ஜோன்குள்ள ஃபார்ம் ஆகுது. கிரீனுக்கும், ப்ளூக்கும் நடுவுல ஃபார்ம் ஆயிருக்கு ஓப்பன். ஸோ, அப்ப இந்த ஆமா. என்ட்ரிய நம்ம எடுத்திருக்க மாட்டோம். அவாய்ட் பண்ணியிருப்போம். அப்ப இந்த B/C ஃபார்ம் ஆயிருக்கு. இது எடுத்திருப்போமா கேட்டிங்கன்னா, எடுத்திருக்க மாட்டோம். ஏன் எடுத்திருக்க மாட்டோம்? ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ் குடுத்துருக்கு. சைட்வேஸ். இந்த என்ட்ரி எடுத்திருப்போமா? இதையும் எடுத்திருக்க அது மாட்டோம். சைட்வேஸ். அதுவும் சைட்வேஸ். அப்ப மொமெண்டம் சிக்னல் வர்றப்ப, நம்ம இது மாதிரி கன்ஃபர்மேஷன் வச்சு எடுக்கிறப்ப, நம்ம ட்ரேடு ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது சின்ன சின்ன லாஜிக் தான். பட் இதை நீங்க ரியல் டைம்ல பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது கூட நம்ம மொமெண்டம் மட்டும் வச்சு எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது. மொமெண்டம் கூட ட்ராப்பும் சேர்ந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ இங்கே S/P வந்து கரெக்டாக 11:30க்கு வந்திருக்கா, 11:30க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா ஃபால் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போனாலுமே அதுக்குள்ள ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுல்ல, ஒரு புல் பேக் நடக்குதுல்ல, அந்த புல் ஆமா பேக் சார். பாயிண்ட்டை தான் நம்ம மொமெண்டமா கேப்சர் பண்றோம். உங்களுக்கு புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன் சொல்றேன்னா, எந்தெந்த ஒரு S/P வந்து செல் என்ட்ரி எடுக்கணும்னு வருதுன்னா, அது வந்து ஒரு புல் பேக் மூவா இருக்கும். ஒரு அப் ட்ரெண்ட்குள்ள நடக்கிற ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டா இருக்கும். சரிங்க சரிங்களா? சார். ஸோ இதே வந்து 15 மினிட்ஸ்ல பார்க்குறப்ப, சாரி இது 5 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸ்ல பார்க்குறப்ப நம்மளுக்கு கரெக்டா 12:45க்கு ஒரு புல் ட்ராப் கொடுத்துருக்கு. ஓகே 12:45 சார். கொடுத்து செம பெரிய ஒரு ஃபாலு, ஒரு வேலிட் செல் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் எடுத்திருந்தனாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். 5 மினிட்ஸ்ல பார்க்குறப்ப நம்மளுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கு. 11:30க்கே கொடுத்துருக்கு. சேம் அதே ஓகே மாதிரி 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30க்கு S/P-யும் கொடுத்துருக்கு. அப்போ வெயிட்டேஜ் அதிகம். ஓகே நம்மளுக்கு சார். இதுபடியும் நம்மளுக்கு செல்லு தான், மொமெண்டம் படியும் செல்லுக்கு தான் முக்கியத்துவம் தருது. ட்ராப் படியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11:30க்கு செல்லுக்கு தான் முக்கியத்துவம் தருது. அப்போ நம்ம செல் சைட்லேயே இருக்கலான்ற மாதிரி நம்ம அர்த்தம். சார் இப்போ புல் ட்ராப் வந்துருச்சு இல்லைங்களா சார்? புல் ஆமாம் ட்ராப் சார். வந்த உடனே ம் அது நம்ம எங்க சார் எடுக்கணும்? அந்த இது என்ட்ரி ஆமாம் எங்க சார். எடுக்கணும்? புல் ட்ராப் வந்த உடனே அடுத்த கேண்டில் நம்ம எடுக்கக்கூடாது. வேலிட் செல் அப்படின்னு வருதான்னு பாருங்க. வேலிட் செல் ஓகே. அப்படின்னு வந்துச்சுன்னா, அது ம். வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அப்போ அந்த வேலிட் செல்ல கூட எடுக்கக்கூடாதுங்களா? ஆமாம் சார். வேலிட் செல்ல கூட எடுக்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விக் வச்சிருக்கா, பெரிய விக் வச்சுட்டு திருப்பி மேலே போயிட்டான். மேல அப்போ என்னன்னா போயிடுச்சு. ஆமா. வேலிட் செல் நம்மளுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அது ஓகே, எப்போ ஓகே. கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகும்னா, இந்த ஜோனோட லோயஸ்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணுறப்ப தான் இந்த ஓ வேலிட் செல் அப்படின்றது பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிறப்ப தான். ஓகே. இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கல. இந்த கேண்டில் ஓகே தான் சார். கீழே ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் தான் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு இந்த ஜோனை. அப்போ ஓகே. ஆமா. கரெக்டாக 12:10க்கு தான் நம்மளுக்கு வேலிட் செல் கிரியேட் ஆயிருக்கு. சப்போஸ் நம்மளுக்கு இந்த ரிவர்ஸ் பைலாம் நான் எடுக்கல, இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை நான் ஸ்டாப் லாஸாக வச்சிருக்கனாலும் அப்படியும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு மேஜரான ஒரு, எப்படி சொல்றது, ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட் பியர் ட்ராப் வரைக்கும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஹோல்ட் ஒரு லாபம் பண்ணியிருக்கலாம். நல்ல வந்திருக்கும். ப்ராஃபிட். ஆமா, ஆமா சார். வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியர் ட்ராப் வேலிட் பை கொடுத்துட்டு அடுத்த கேண்டில்ல எடுத்து மினிமல் ஒரு லாஸ் வரதான் செய்யும். பட் அந்த லாஸ்ல இந்த புல் பேக் என்ன மீன் பண்ணுதுன்னா, இன்ஸ்டிடியூஷன் நம்மளோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண பார்க்குறாங்க. கலெக்ட் ஆமா, பண்ணிட்டு ஆமா. திருப்பி அப்சைடு போவாங்க. அப்சைடு தான் போவாங்க. ஸோ அந்த புல் பேக் வந்து நம்ம ரிவர்சல்னு இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். பட் ரிஸ்க் டேக்கிங் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புல் பேக்கும் எனக்கு பரவாயில்ல, அது நான் எப்படி சொல்றது, நான் எடுக்க வேணாம் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னீங்கன்னா, இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்துச்சு. ஸோ ஓகே. இந்த ட்ரேடும் ஒரு நல்ல ஒரு லாபம் பார்த்துருக்கலாம். ஸோ இன்னும் பட் ஃபைன் டியூன் பண்ணணும், இன்னும் நான் லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்குறேன் அப்படின்னா, இன்னும் நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணி லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம். 3 மினிட்ஸ் சப்போஸ் ஒரு சிலவங்க ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பார்க்குறப்ப அதில் எதனா என்ட்ரிஸ் வருதா பாருங்கள். இல்லை அதில் எதுவும் வரலை. ஆனால் ஃபைனலாக மார்க்கெட் முடியிறப்போ ஒரு பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு 3 மினிட்ஸில். ஓகே சார். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ அவர் செட் பண்ணார் ஒரு டைம் ஃப்ரேமு. ஸோ அது மாதிரி நீங்கள் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போயிட்டு நமக்குன்னு ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட், ஒரு பஞ்ச் ஆஃப் அலர்ட் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ண அப்படின்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் அலர்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த அலர்ட்ன்ற நேமில் உங்களுக்கு வந்து எத்தனை விதமான அலர்ட்ஸ் வேணால் நம்மளால் போட்டுக்க முடியும். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அலர்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா. ஸோ அது மாதிரி இந்த ஜோனுக்குள்ளே திருப்பி மார்க்கெட் வர்றப்ப ரிஜெக்ஷன் வரும். ஸோ அதை தான் நிறைய வாட்டி நான் குரூப்பில் போடுறது. இது வந்து இந்த ஜோன் வந்து இன்ட்ராடேக்கு மட்டும்தான் செட் ஆகும். அன்னைக்கு டேல கடைசியாக ஃபார்ம் ஆன ட்ராப்புக்கு அந்த ஜோன் வந்து கிரியேட் ஆகும்.
சப்போஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒரு புல் ட்ராப் வந்து கிரியேட் ஆகுது, இங்க வந்து ஒரு புல் ட்ராப் வந்து இதுக்கு மேல கிரியேட் ஆகுதுன்னா இந்த ஜோன் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடும். கடைசியா இன்ட்ராடேல ஃபார்ம் ஆகுற ஜோனை தான் அது வந்து இண்டிகேட் பண்ணி காட்டும். சரிங்க சார். சேம் அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி நீங்க பாத்துக்கலாம். சப்போஸ் நீங்க ஹோல்டிங் வச்சிருக்கீங்க, ஓவர் நைட் பொசிஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க 15 மினிட்ஸ் இப்போ லைவ்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு புல் ட்ராப் கொடுத்து கீழே வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம மார்க்கெட் வந்து என்ன எவ்வளோல முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,330 முடிச்சிருக்கு. பட் இவன் கொஞ்சம் அப் சைடு போயிட்டு திருப்பி என்ன பண்ணுறான்னா இன்ஸ்டியூஷன் உள்ள வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ அப்போ பார்க்குறப்ப நாளைக்கு கேப் டவுனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஓகே. ஸோ அதுதான். ஸோ அதுதான் இந்த ஜோனுக்குள்ளே வரப்பெல்லாம் உங்களுக்கு ரெஜெக்ஷன் ஆகும். ப்ரீவியஸாக பாருங்கள், இதே ஜோனில் ஒரு புல் ட்ராப் வந்து வந்திருக்கு. ஸோ அதே இடத்துல தான் இன்னொரு புல் ட்ராப்பும் வருது. ஸோ அந்த இடத்துல வரப்போ செல்லிங் ப்ரெஷர் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து செல் ஆர்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ ஆமாம் சார். மறுபடியும் அதே ஜோன் தான் திருப்பி கிரியேட் ஆகி வருது. ஸோ இந்த க்ரீன்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஜோன் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆமாம் சார். ஆமாம் ஆமாம். அது இப்போ என்ன நான் சார் அது? அது வந்து புல் ட்ராப்போட ஐஎன் லோ. ஸோ புல் ஓ ட்ராப்போட ஐஎன் லோ தான் ஜோனாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே அது வந்து ஓகே. ரொம்ப வெயிட்டேஜான ஏரியா. வெயிட்டேஜான ஏரியானா இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் போடுற இடம். ஓகே ஓகே சார். ஸோ இதில் இப்போ நான் ரீசெண்டாக அடுத்த வெர்ஷன் ஒன்று எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு கலர் வந்து வேற மாதிரி காட்டும். உங்களுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக காட்டும் கலரு. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வெர்ஷனில் அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஸோ அதுதான் இப்போ அதுதான் கௌதம் சொன்னது வந்து XAU USDன்றது அதில் லாபமும் அதிகம். பட் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. பட் நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த என்ட்ரி இதுதான். இந்த என்ட்ரியில் இப்போ வரைக்கும் நம்ம எடுத்திருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு லாபம் வந்து பார்த்துருக்கலாம். அது ஸோ கோல்டு எல்லாம் தெரியாது சார் எனக்கு. எனக்கு only நிஃப்டியும் இந்த சென்செக்ஸ் மட்டும் தான் அதான் சார். நமக்கு. இல்லை நம்ம எதில் வேணால் ட்ரேட் பண்ணலாம். பட் என்னன்னா நம்ம டூலோட கான்செப்ட் நம்ம உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் எதில் வேணால் பண்ணலாம். இதோ இப்போ இந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இன்ஸ்டியூஷன் வந்து இந்த இடத்துல உள்ளே வந்திருக்காங்க அப்படின்ட்டு. பட் மற்ற சரி ட்ரேடர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க சார்ட்டில். பட் சரி நம்மளுக்கு சார். மெயினாக டைமை குறைச்சிருக்கோம், எமோஷனாக அஃபெக்ட் ஆகிற விஷயத்த குறைச்சிருக்கோம். யாருனாலும் இந்த டூல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். பிகினர் டு ப்ரொஃபஷனல். சப்போஸ் ப்ரொஃபஷனலாக இருந்தாங்கன்னா அவங்க மணி மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரீசெண்டாக கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். அது ஓகே ஓகே ட்ரேட் ஓகே. எடுக்கும்போது எல்லாமே கொஞ்சம் ஆப்போசிட்டாக போயிடுச்சு. புரியுது புரியுது புரியுது. இல்லை அது நீங்கள் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் போட்டுக்கிட்டே சப்போஸ் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் 1 நிமிஷம் ஆகும் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு. நீங்கள் அதை ஆமாம் போட்டுட்டு அது எடுக்கலாமா வேணாமான்னு சும்மா ஒரு 1 or 2 days நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் வந்து போடுங்க. சரிங்க சார். உங்களுக்கு மேக்ஸிமம் கன்ஃபியூஷன் வர்றது மொமெண்டம் என்ட்ரி இடத்துல இருக்கும். அது மாதிரி ஆமாம் இந்த ஆமாம் ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல் வர இடத்துல கன்ஃபியூஷன்ஸ் வரும். சார். இந்த ஜார்விஸ் இப்போ பாருங்க, ரிவர்சல் த்ரெட்டு வாட்ச் ஃபார் ரைசிங் ஆர் ஃபாலிங் பிரேக் அவுட்னு வருதுங்களா? ஆமாம் சார். இப்போ இது வந்து என்ன மீன் வாட்ச் பண்ண? அதான் வாட்ச் ரிவர்சல் த்ரெட்னா அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வாட்ச் ஃபார் ரைசிங் அப்படின்னா மேலே போகும், அதனால கொஞ்சம் காஷியஸாக இருங்கன்னு சொல்லுது. இப்போ மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. சான்சஸ் இருக்குது இப்போ இருக்கிற கண்டிஷன் படி. இந்த கண்டிஷன் அப்புறம் மாறும். ம் இது வந்து ஒரு ம், ம். 12 கண்டிஷன் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஓ அது சேஞ்சஸ் மாறிக்கிட்டே ஆகிட்டே இருக்கும். இருக்கும். ஆமாம். ஆனால் மோஸ்ட்லி சைட்வேஸ்னு காட்டுச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் சைட்வேஸாகவே இருக்கும் மார்க்கெட். ஓகே ஓகே. அதில் அந்த சைட்வேஸ் இருக்கு. இப்போ டோன்ட் டேக் ட்ரேடுன்னு கூட காட்டுது சார். அப்போ ஆமாம் ட்ரேட் சார். எதுவும் வெயிட் ஃபார் எடுக்கக்கூடாது. கிளாரிட்டின்னு காட்டும். லோ பவர். ஆமாம் ஆமாம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ரியல் டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேட் எடுக்கிறப்ப. அதான் அந்த சார் இப்போ அலர்ட் போட்டாங்கன்னா நமக்கு மெசேஜ் வந்துடும் இல்லைங்களா? எந்த இடத்துல ஆமாம். ட்ரேட் எடுக்கணும், அந்த ஸ்டாப் லாஸ்ட்டு, அந்த டார்கெட் எல்லாம் வந்துடும் இல்லைங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம். ஓகே. வித் அது டார்கெட். அது செப்பரேட் சப்ஸ்கிரிப்ஷனா சார் அது அலர்ட்டு? ஆமாம் சார். செப்பரேட்டாக சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே நீங்கள் ஒரு 1 month மட்டும் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு எப்படி செட் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே ஓகே. மொபைலுக்கே மெசேஜ் வந்துடும் நமக்கு. இப்போ ஸ்டாக்ஸ்லாம் இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தர் எடுத்தார், SBI எடுத்தார். ஓகே சார். அலர்ட் போட்டு தான் எடுத்தார். ஸோ அவர் ஓகே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கே இது இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு. ஸோ ஓகே இன்வெஸ்டிங் தான் ஓகே. பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ இதில் ம் 2 என்ட்ரி எடுத்தார். இதில் பார்த்தீங்கன்னா ஓபி அப்படின்ற என்ட்ரி வந்திருக்குங்களே, ஆப்போசிட் பை. ஸோ ஆப்போசிட் பை ஆமா சார். கரெக்டாக அவருக்கு 9:30 அலர்ட் வந்துடுச்சு. ஸோ ஓகே. 9:30 அலர்ட் வந்து போட்டிருக்காரு, பை கால் ஆப்ஷன் போட்டிருக்காரு. ம் நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வேலிட் சேல் வரப்போ க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு இருந்தேன். ஸோ இந்த ம் இடத்துல க்ளோஸ் பண்ணார். க்ளோஸ் பண்ணி எனக்கு ம் கால் பண்ணார். அடுத்து ஒரு வேலிட் சேலுக்கு என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டார். அதுவும் எடுங்கன்னேன். அதுவும் எடுத்தார். ஸோ அதுவும் எடுத்து ஒரு 13,000 இன்வெஸ்ட் பண்ணார். 6,800 கிட்ட ப்ராஃபிட் பண்ணார். ஓ சூப்பர் சூப்பர் சார். ஸோ இப்போ இந்த 2 ட்ரேடுமே அவர் எமோஷன் இல்லாமல் தான் எடுத்தார். ஆமா சார். அலர்ட் பயம் போட்டுட்டு அவர் மட்டும் நான் 2:30 கால் பண்ணுறேன்ட்டாரு. அப்புறம் சார் பார்த்தா இப்போ ஒரு அலர்ட் சார் இப்போ அலர்ட்ல வந்து என்னென்ன வரும் சார்? இப்போ அலர்ட்னா அந்த மெசேஜ்ல என்ன வரும்? நம்ம குரூப்பில் போட்டிருக்கேன் பாருங்க சார், நிறைய ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பேன். நீங்கள் பழைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். என்ட்ரி, அப்படிங்களா? டார்கெட் 1, டார்கெட் 2 எல்லாமே அதில் வந்துடும். ஓகே மெசேஜா வந்துடும். ஆமாம் சார், மெசேஜாக வந்துடும். ஓகே சார். இதில் லாக்ஸில் இருக்குமான்னு தெரில, ஒரு நிமிஷம் பார்க்குறேன். இதோ காட்டுது பாருங்க, இது மாதிரி வரும். என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் 1, டார்கெட் 2. வேலிட் பை வந்திருக்கு, பியர் ட்ராப் வந்து வேலிடேட் ஆயிருக்கு, வால்யூமோட வரும். வால்யூமு, ப்ரொஜெக்ஷனு, டைமு எல்லாமே வந்துடும். சார் அந்த வால்யூம் வந்து என்ன மென்ஷன் பண்ணுது சார்? வால்யூம் நெகட்டிவாக வால்யூம் இருக்குன்னா அந்த இடத்துல எப்படி சொல்கிறது, கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே. சப்போஸ் பாசிட்டிவாக வால்யூம் இருக்குது அப்படின்னா அங்கே அதிகமான ஆர்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சான்சஸ். ஓ மைனஸ்ல வந்து நம்ம லாட்டும் கம்மியா போடணும் அப்போ. இல்லை, அது வால்யூமை நம்ம மேஜராக எடுத்துக்க தேவையில்ல. பட் ஓகே ஓகே. எப்படி சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக பண்ண அப்டேட்டில் உங்களுக்கு இதில் வால்யூம் வந்து லோவாக இருக்கா ஹையாக இருக்கா அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஓகே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ அப்படின்னு இருக்குன்னா அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, வால்யூம் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் பாசிட்டிவ் ஓகே. நெகட்டிவாக இருந்துச்சுன்னா லோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருக்கேன். ஸோ அது ஓகே. பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ லைவில் நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா லோ வால்யூம் தான். லோ வால்யூம்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக நடக்கும்னு அர்த்தம். ஓ ஓகே 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 சார். ஸோ வால்யூம் வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா அங்கே ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சார் இது ட்ரேட் வியூவில் தான் எடுக்கணுங்களா இல்லைன்னா ஆமாம் செப்பரேட் சார், இது? ட்ரேடிங் வியூவில் தான் எடுக்கணும். அது அபிஷேக் அவரை கனெக்ட் பண்ண சொல்கிறேன், அவர் போட்டிருக்காரு. அப்படிங்களா? ஆமாம். ஸோ பாருங்கள், இது குருடாயில் நல்ல ஒரு ஃபால். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். அது நம்மளுக்கு டார்கெட்டும் ஹிட் ஆகிடும். நம்ம இந்த இதில் கொடுத்துருக்கிற டார்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணாவே போதும். இப்படி இருக்கப்போ இந்த டார்கெட்டும் நம்மளுக்கு ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு மேலேயும் போயிருக்கு, பட் அந்த டார்கெட்டும் நம்மளுக்கு ஓகே சார். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. 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 தேங்க்யூ.